சாந்தி 17/11/2017. இன்றைய முரளியின் தலைப்பு இனிமையான குழந்தைகளே. யாரோ ஒருத்தவங்க இனிமையான குழந்தைகளேன்னு பாபா சொல்லும்போது எனக்கு கண்ணில் தண்ணி வந்துகிட்டே இருக்கும்ன்றாங்க. ஏன்னா நம்ம எப்படி இருக்கிறோம், ஆனா பாபா எப்படி சொல்றாரு, நம்ம குழந்தைங்களை கூட நம்ம அப்படி கொஞ்சிறது கிடையாது அப்படின்னு இல்லையா. விசால புத்தியுடையவர்களா ஆகுங்க. முழு உலகத்தையும் தூய்மையாக்குறது, சுகதாமமாக்குறது உங்களுடைய கடமைன்னு புரிஞ்சுக்கிட்டு சேவை செய்யுங்க. அது உங்க கடமை, சாய்ஸ் கிடையாது. அதுக்குதான் பாபா குழந்தை ஆகி இருக்கிறீங்க. துக்கதாமத்துல இருந்து அனைவரையும் விடுவிக்கணும். அதுக்கு மட்டும்தான் உங்க நேரம் பயன்படணும். வீணா நேரத்தை வீணாக்க கூடாது. நம்ம நேரம் ஒரு ஒரு வினாடியும் அவ்வளவு பாதுகாப்பா இருக்கும். நேத்தே சொன்னார் இல்லையா, அவங்க அப்படி பார்வை பட்ட உடனே என்ன ஆயிடணும், வாயுமண்டலம் மாதிரி இன்னும் தூய்மையாயிடணும் எல்லாரும். அப்ப ஒரு பாபாவை தவிர எதையுமே உள்ள விடக்கூடாது. இன்னைக்கு வானிலையும் சொல்லுவார் பாருங்க, மற்றவங்க ஞாபகம் வந்தாலே நீ தேக உணர்வுல இருக்கிறன்னு புரிஞ்சுக்கோன்ட்டு. கேள்வி, இந்த ஞான மார்க்கத்துல யாரு ஆரோக்கியமானவங்க? சூப்பர். உலகியல் பாஷையில சுகர் கரெக்டா இருந்தா ஆரோக்கியமானவங்க, பிரஷர் கரெக்டா இருந்தா ஆரோக்கியமானவங்க. ஆனா இந்த ஞான மார்க்கத்துல யார் ஆரோக்கியமானவர்கள், யார் நோயாளிங்க? இங்க ஆரோக்கியமானவரா இருக்கணும், அதுதான் மெயின். யாரு? எந்த குழந்தை முழு நாளும் ஞானம் சிந்தனை பண்ணிட்டு இருக்குதோ, குஷி குஷியா இருக்குதோ, அந்த குழந்தை தான் ஆரோக்கியமானவங்க. எந்த குழந்தைக்கு ஞான சிந்தனை நடக்கலையோ அந்த குழந்தைக்கு நோய். எப்படி சுப்ரசரா இருப்பாருங்க, எப்படி ஒரு பசுமாடு சாப்பிட்டு அசை போட்டாதான் அது ஆரோக்கியம், அசை போடலைனாலே அது நோய். அந்த மாதிரி இந்த பாபா குழந்தைங்க எடுத்த ஞானத்தை புத்திக்குள்ள அசை போடலைன்னா நோய். செம சூப்பர் இல்ல? இப்ப நாள் ஃபுல்லா அந்த ஞான சிந்தனை ஓடிக்கிட்டே இருந்தாதான் அவங்க ஃபுல் ஆரோக்கியமானவங்க, பயங்கர ஆரோக்கியமானவங்க, பயங்கர குஷியா இருப்பாங்க. வாயே திறக்கலன்னா புரிஞ்சுக்கோங்க, குழந்தைக்கு ஏதோ நோய் இருக்குதுன்ட்டு. ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான செல்லமான குழந்தைங்க, புத்துணர்வு அடையிறதுக்காக எல்லையற்ற அப்பா கிட்ட வந்திருக்கிறீங்க. ஏன்னா உலக ராஜ்யமே இந்த எல்லையற்ற அப்பா கிட்ட இருந்துதான் கிடைக்குது. ஸோ அந்த அப்பாவை பார்க்கணும்ல, அதுக்காக தான் நேர்ல பார்க்க வர்றீங்க. இப்போ இப்போ 2 மீட்டா 1 மீட்டு பாபா வரவே இல்லை. இந்த மீட்டுக்கு வந்ததும் தெரியல, போனதும் தெரியல, ஒரு 5 நிமிஷம் கூட பேசல. பொறுமையா பார்த்துக்கலாம் பாபாவை, மதுபனுக்கு பொறுமையா போய்க்கலாம் நினைச்சவங்களாம் அலறி அடிச்சுட்டு ஓடுறாங்க. ஆனா உண்மையிலே பாபா வருவாரான்றது டவுட்டாவே இருந்தாலும் போறாங்க. ஏன்னா இப்ப இல்லைன்னா இப்ப எப்பயுமே இல்லாம போயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு இப்போ போறாங்க எல்லாரும். சரி, எல்லாமே இப்ப திடீர்னு தான் நடக்கும். ஏன்னா இந்த 2018ன்றது ஜோசியக்காரங்களே ஒரு மோசமான யுகம்னு கணிக்கிறாங்க. இப்ப பாபா சொல்றாரு, அந்த எல்லையற்ற தந்தை கிட்ட இருந்து உலக ராஜ்யம் கிடைக்குதே, இத ஒரு வினாடி கூட மறக்காதீங்க. சதா இது உங்களுக்கு நினைவுல இருந்துச்சுன்னா அளவற்ற குஷியில இருப்பீங்க. ஒரு ஒரு வினாடி என்ன பண்ணுது, ராஜ்யம் கிடைச்சிட்டு இருக்கு. நேத்து ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, புதுசா பாபா குழந்தை ஆகுறாங்க. அவங்க தினம் தினம் முரளி கேட்கறாங்க. அப்ப என்னென்னமோ டவுட் கேட்டாங்க. பிரதர், இப்படி நம்ம சேவை செய்யலாம், இப்படி சேவை செய்யலாம், அதுக்கு லிஸ்ட் எல்லாம் போட்டாங்க. நம்ம தெய்வீக குணங்கள் இருக்கிற மாதிரி அவங்களுக்கு அந்த தெய்வீக குணங்கள் லிஸ்ட் தெரியாது. பட் அவங்களே போட்டுறாங்க சூப்பரா. ஒரு ஸ்கேல் வச்சு இந்த குணங்கள் இருந்தா அந்த ஸ்கேல்ல ஏறுறாங்க, இந்த குணங்கள் இருந்தா அந்த ஸ்கேல்ல இறங்கும் கலை சூப்பரா போட்டு, இப்படி போடுங்கிறது, அப்படி போடுங்கிறது, இப்படி பண்ணும், அப்படி போடும் சொல்லிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்னமோ பேசும்போது இது நடக்கிறது தான் நடக்குது அப்படின்னு, அப்பா என் வாழ்க்கையே மாறிடுச்சு இந்த ஒரு ஞானம் கேட்ட உடனே. ஸோ எல்லா முறையிலையும் இதை நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க. ஏன்னா நான் இவ்வளவு நாள் கேட்கறேன், ஒரு 2-3 மாசமா கேட்கறேன். ஆனா இது நீங்க சொன்னீங்களா இல்லையானே எனக்கு தெரியல. ஆனா எனக்கு இப்பதான் புரியுது போல இருக்குது. ஸோ இதை தினம் தினம் சொல்லுங்க, அப்ப ஏந்திருப்பாங்க. ஏன்னா சின்ன வயசுல இருந்து இந்த உலகத்தை திருத்தணும், ஏன் இப்படி இருக்கிறாங்க இதை பத்தி சிந்திச்சே எனக்கு ப்ரெஷர் வந்துச்சுன்றாங்க.
என் குடும்பத்தை பத்தி கூட நான் நினைக்க மாட்டேன். சமுதாயம் இப்படி இருக்கு, இப்படி இருக்குது. ஆனா இது ஒரு வியாதின்றதே எனக்கு இப்பதான் தெரியுது. ஏன்னா இறைவனாலே மாத்த முடியாத ஏற்கனவே எடுக்கப்பட்ட நாடகத்தை யாரால மாத்த முடியும்? இது மட்டும் சதா ஒருத்தர் புத்தியில இருந்தா டென்ஷனே ஆக மாட்டான். அதே மாதிரி இன்னைக்கு பாபா சொல்றாரு, உலக ராஜ்யத்தை அப்பா கிட்ட இருந்து ஒரு வினாடி நினைவு செய்ய செய்ய அடைஞ்சிட்டு இருக்கிறீங்கன்றது மட்டும் ஞாபகம் இருந்துச்சுன்னா குஷியோட இருப்பீங்க. பாபா நினைவு நிலைச்சிருக்கும். அது மட்டும் இல்ல, பாபா கொடுத்துருக்கிற பேட்ஜ், திருமூர்த்தி பேட்ஜ் இருக்கும் இல்லையா? சோ அந்த பேட்ஜ் நடந்தாலும் காரியங்கள் செஞ்சாலும் அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருங்க. பகவானுடைய வழிப்படி நடந்து நானும் இந்த மாதிரி ஸ்ரீ நாராயணனாக ஆகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு ஞாபகம் இருக்கும். பேஜ பார்த்து பாபா பாபான்னு சொல்லிக்கிட்டே இருங்க, போதும். எதுவும் தெரியக்கூடாது. எவ்வளவு சூப்பர் இல்லையா? அது மாதிரி எப்பவுமே பாக்கெட்ல இந்த கட்சிக்காரங்க எல்லாம் பார்த்தாங்கன்னா அவங்கவுங்க கட்சி தலைவருடைய போட்டோ பாக்கெட்ல வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி நம்ம பாபா போட்டோ இருக்கணும். ஏன்னா பேட்ச் கூட நம்ம அடிக்கடி இப்படி குனிஞ்சு பார்க்க மாட்டோம். பட் இதுனா எடுப்போம்ல, ஒரு தடவை காசு எடுக்கும்போது அது வந்துகிட்டே இருக்கும் இல்லையா? இதை மட்டும் பண்ணுங்க. எவ்வளவு ஈஸியா சொல்லுவாங்க. எப்பவும் ஞாபகம் இருக்கணுமா, ஈஸியான வழி. பேட்சை பார்த்து பாபா பாபான்னு சொல்லிட்டு இருங்க, போதும்ன்று. அதே மாதிரி பாபா சொல்லுவார் இல்லையா, அப்படி பாபா போட்டோ முன்னாடி அல்லது திருமூர்த்தி போட்டோ முன்னாடி போய் உட்காந்துருங்க. அப்படியே நான் இந்த மாதிரி ஆக போறேன்ற போதையில உட்காந்து அப்படியே அவ்வளவு பக்கத்துல இருந்து பாருங்க, அப்படியே நெஜத்துல நிக்கிற மாதிரி தெரியும். இது என்னோட போட்டோ அப்படின்ட்டு. நான் பாபா மூலமாக இந்த மாதிரி லக்ஷ்மியாகவும் நாராயணனாகவும் ஆகிறன்ற நினைவு இருந்துகிட்டே இருக்கும். குஷி ஏறிக்கிட்டே இருக்கும். அப்ப நான் இந்த மாதிரி ஆக போறேன்ற நினைவு இருந்தாலே நான் அப்பாவுடைய வழிப்படி நடக்கணும்னு ஞாபகம் வரும் தானே. எதுக்கு வந்திருக்கிறோம்? நடத்தையை மாத்துறதுக்கு தானே வந்திருக்கிறோம். இப்ப நான் இந்த மாதிரி ஆக போறேன் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி போய் திட்டிட்டு வந்து இந்த மாதிரி ஆக போறேன்னா உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி ஆக போறேன்னு இருக்கிறியே, அது பண்ணலாமா நீன்னு நமக்கே கேட்கும். இப்ப அப்பாவுடைய வழிப்படி தானே நடக்கணும். இனிமையான குழந்தைங்க மிகுந்த விசால புத்தியோட இருக்கணும். விசால புத்தினா என்ன தெரியுமா? உலகத்துல எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டாதான் புத்திசாலி. ஆனா இங்க எதை பத்தியும் தெரிஞ்சுக்காம இறைவனுடைய சிந்தனை, சேவையை பற்றிய சிந்தனை மட்டும் இருந்தாதான் புத்திசாலி. சுத்தமாக வேற உலகம் இது, வேற வழி. விசால புத்தி உடையவங்கன்னா யாரு? முழு நாளும் சேவைக்கான எண்ணம் மட்டுமே இருக்கிறவங்கன்னு அர்த்தம். சேவை இல்லாம என்னால உயிரே வாழ முடியாது பாபான்னு சொல்ற குழந்தை தான் எனக்கு தேவை. எப்படி சூப்பர் இல்லையா? சேவை இல்லாம என்னால இருக்கவே முடியாதுன்ற குழந்தை தான் பாபாவுக்கு தேவை. அவங்க மூலமா தான் பாபா பிரத்யட்சம் ஆவார். குழந்தைகளாகி நீங்க முழு உலகையும் முற்றுகையிடணும். அதாவது தூய்மையற்ற உலகத்தை தூய்மையாக்கணும். எதுக்கு முற்றுகையிடுறது? வெள்ளைக்காரங்க உலகம் ஃபுல்லா பிடிச்சாங்க, அது வேற. அது பேராசைனால பிடிச்சாங்க, நான் யாருன்னு காட்டுறதுக்காக. நம்மளும் பிடிக்கணும். எதுக்கு? தூய்மையாக்குறதுக்கு. எல்லாம் தூய்மையற்ற இருக்கிறாங்க இல்லையா? முழு ஏன்னா இப்ப ரொம்ப ஈஸி, நெட் மூலமாவே எல்லா சேவையும் பண்ணிடலாம். போறதுக்கு வசதி இல்ல, கவலையே கிடையாது. குழந்தை எல்லார் கையிலயும் போன் இருக்குது இல்ல, சூப்பரா சேவை பண்ணலாம். இப்ப முழு உலகை முற்றுகையிடுங்க. தூய்மையற்ற உலகத்தை தூய்மையாக்கணும். முழு உலகத்தையும் துக்கதாமத்துல இருந்து சுகதாமமா மாத்தணும். சதா இந்த சிந்தனை மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கணும். என் வேலையே அதுதான். நல்ல மாணவர்களை பார்க்கும் பொழுது டீச்சருக்கும் கத்து கொடுக்கும் போது குஷி ஏற்படும். கரெக்டு தானே? ஒழுங்காவே படிக்கல அப்படின்னா அந்த டீச்சருக்கே நடத்துற இன்ட்ரெஸ்ட் போயிடும். அதே மாதிரிதான் இங்கேயும்.
இங்க நல்ல மாணவர்கள்ன்றது எந்த விதத்துல? நடத்தை கேக்குறது, அந்த நடத்தை பரவாயில்ல, நான் சொல்றதெல்லாம் இந்த குழந்தை மாறிடுச்சு. நம்ம மனிதர்களே ஒருத்தங்க சொல்றது, இப்ப நம்ம சொல்றதை வேற ஒருத்தங்க கேட்டாங்கன்னா அவங்களுக்கு நமக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா, நம்ம சொல்றதையும் கேட்கறாங்களே அப்படின்ட்டு. அதே மாதிரிதான் பாபாவுக்கும் நல்ல குழந்தைங்களை பார்க்கும் பொழுதுதான் டீச்சருக்கு குஷி ஏற்படுது. நீங்க மாணவர்களாகவும் இருக்கிறீங்க, மிக உயர்ந்த ஆசிரியர்களாகவும் இருக்கிறீங்க. ஏன்னா பாபா உட்கார சீட்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. பாபாவுடைய சீட்டு நடத்துறது உண்மையில குரு யாரு? அவரு. எந்த அளவுக்கு நீங்க நல்ல ஆசிரியரோ அந்த அளவுக்கு பலர் உங்களுக்கு சமமாக்குவீங்க. ஒருபோதும் களைப்படைய மாட்டீங்க இல்லையா? நல்ல டீச்சர்னா களைப்பே வராது. ஞானம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, சமமா ஆக்கிக்கிட்டே இருப்பாங்க. இந்த ஈஸ்வரிய சேவையில மிகுந்த குஷி இருக்குது. பாபாவுடைய உதவியும் கிடைக்குது. நீங்க கவலையே பட தேவையில்ல. சேவை செய்யணும்னு எண்ணம் வைங்க. பாபா எந்த அளவுக்கு உதவி கொடுக்கிறாருன்றது தெரியும். இது மிகப்பெரிய எல்லையற்ற வியாபாரம் கூட. உண்மையிலே வியாபாரிகள் நாம தான். வியாபாரிகள் பணக்காரங்களா ஆகுறாங்கல்ல, அந்த மாதிரி நீங்க இந்த ஞான வியாபாரம் பண்றீங்க பாருங்க. இதன் மூலமா தான் பயங்கர பணக்காரரா நிரந்தரமா ஆகுறீங்க. 2500 வருஷத்துக்கு ஞான மார்க்கத்துல கூட அதிகம் முன்னேறாங்க. எப்படி? இந்த வியாபாரம் பண்றதன் மூலமாக. அந்த வியாபாரி கூட கம்முன்னு தூங்கிட்டே இருந்தா வியாபாரம் நடக்குமா? இங்கேயும் அப்படிதான். பாபாவும் எல்லையற்ற வியாபாரி, மிகவும் முதல் தரமான வியாபாரம். ஒரு வியாபாரம் பண்றதுக்கு முன்னாடி அந்த இடத்துல எது வித்தா நல்லா இருக்கும் அப்படின்னு செக் பண்ணி அனுமானத்துலதான் ஆரம்பிப்பாங்க. ஆனா பாபா சொல்ற, இந்த உலகத்துல எந்த மூலையில வேணாலும் இந்த ஞானத்தை நீ கொடுத்துடு, இந்த வியாபாரத்துக்கான பலன் உனக்கு கண்டிப்பா கிடைக்கும். முதல் தரமான வியாபாரம். ஆனாலும் பயங்கர தைரியம் வேணும் இந்த வியாபாரம் பண்றதுக்கு. ஏன்னா தூய்மையாக்குற வியாபாரத்தை பண்ணா முதல்ல நாம தூய்மையா இருக்கணும், அதுக்கு தைரியம் வேணுமே இல்ல. அதுதான் பெரிய விஷயம். புது புது குழந்தைங்க பழையவர்களை எல்லாம் விட முயற்சியில முன்னால போக முடியும், போயிட்டு இருக்கிறாங்க இல்லையா? போக முடியும். ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியான அதிர்ஷ்டம். முன்னாடியே வந்தவங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம், பின்னாடி வரவங்களுக்கு கம்மியான அதிர்ஷ்டம் எல்லாம் கிடையாது. ஒவ்வொருத்தருடைய அதிர்ஷ்டமும் எப்படி தனித்தனியா இருக்குதோ அதே மாதிரி முயற்சியும் நீங்க தனிப்பட்ட முறையில செய்யணும். பாபாவை மட்டும் பார்க்கணும். எனக்கு இந்த பிரதர் இந்த சிஸ்டர் தான் ஞானம் கேட்டாங்க, கொடுத்தாங்க, அவங்க சொல்றதே நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன்னா போச்சு. உங்களுக்கு ஞானம் கொடுத்ததுனால அவங்க ராஜா ஆகணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கே வேலைக்காரனா ஆகலாம் இல்ல, எந்த நேரம் வேணாலும் விழுந்துடலாம். பிரம்மா பாபாவை பாருங்க இல்லையா? ஸோ நீங்க தான் முயற்சி செய்யணும். ஸோ ஃபாலோ பண்றது அப்பாவை மட்டும் தான் ஃபாலோ பண்ணணும், சகோதரர்களை கிடையாது. ஃபுல்லா உங்களை செக் பண்ணுங்க. இந்த மாதிரி எந்த குழந்தை தன்னை செக் பண்ணிக்கிட்டே இருக்குதோ அந்த குழந்தை இரவு பகலாக முயற்சி செய்யறதுல ஈடுபட்டுடுவாங்க. நான் எதுக்கு என் நேரத்தை வீணாக்கணும் அப்படின்ற எண்ணம் அவங்களுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். எவ்வளவு முடியுமோ நேரத்தை பாதுகாக்கணும். இதுல கஞ்ச பிசினாரியா இருக்கணும், சிக்கனமா இருக்கணும். நம்ம இஷ்டம். இந்த சங்கமயுகத்துல இந்த நேரம் மிகப்பெரிய பொக்கிஷம். ஒரு வினாடி கூட வீண் விஷயம் அதெல்லாம் வீணாக்கிட்டு இருக்க கூடாது. நேரத்தை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். நான் ஒருபோதும் தந்தையை மறக்க மாட்டேன். அதே மாதிரி ஒரு சிலர் விவாதம் பண்றாங்கன்னா, விவாதம் நெவர் எண்டிங்கா போய்கிட்டே இருக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணோம், சரிங்கன்ட்டு டக்குன்னு வெளில வந்து நம்ம ஏன் நேரத்தை வீணாக்கணும்? அந்த குழந்தை ஆக மாட்டேன்னு தெளிவா சொல்லுது,
இப்ப பாபா சொல்றாரு, நான் ஒருபோதும் தந்தையை மறக்க மாட்டேன், அப்பா கிட்ட இருந்து உதவி அடைந்தே தீருவேன், ஸ்காலர்ஷிப் அடைந்தே தீருவேன் அப்படின்னு உறுதியான உறுதிமொழி எடுத்துக்குவாங்க மனசுக்குள்ள. நாராயணன் பதவி அடையாம நான் விட மாட்டேன்ப்பா, நேரத்தை வீணா மாட்டேன். சதா சிவனே, சதா சிவமா சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி சதா இறைவனுடைய நினைவிலே இருக்கிறது, வீணாக்க மாட்டாங்க. இந்த மாதிரி குழந்தைங்களுக்குத்தான் பாபா உதவியும் கொடுக்கிறார். இந்த மாதிரி புது புது முயற்சி செய்யற குழந்தைங்களை நீங்க பாப்பீங்க. எப்ப சார்? 1969 முன்னாடி சொன்னார். சாட்சாத்காரம் செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. எப்படி ஆரம்பத்துல நடந்துச்சோ அதே மாதிரி கடைசியிலும் நீங்க பாப்பீங்க. எந்த அளவு நெருக்கம் ஏற்படுமோ அப்ப குஷியில ஆடிக்கிட்டே இருப்பீங்க. ஆனா அதே நேரத்துல உலகத்துல ரத்த வெள்ள விளையாட்டு நடக்கும். அங்க ரத்த ஆறு ஓடும். அதுக்கு முன்னாடி உங்க புத்தி பாபாவோட சுத்தமாக இணைஞ்சிடுறதுனால என்ன ஆயிடும்? குஷியில இருக்கும். உங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் தெரியும். ஸோ அதுக்குதான் பாதுகாக்க. அதுக்கு தான் சார், இப்பவே நீ ரெடி ஆயிட்டன்னா உனக்கு பாதுகாப்பு. அலட்சியமா இருந்துட்டனா அங்க மாட்டிக்கும். அப்புறம் எங்க போய் யோகா பண்ணிட்டு இருக்கிறது? அதுதான். சோ கடைசியில வர குழந்தைங்க பயங்கரமா முயற்சி செஞ்சு போறது நீங்க பாப்பீங்க. அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு, ஏன்னா பாபா ஒரு ரகசியமும் சொல்லியிருக்காரு, கடைசியில வர குழந்தைங்களுக்கு அதிகப்படியான உதவியும் கொடுப்பாரு அவர். ஆனா அது புடிச்சிட்டு நீங்க போகணும், அதுதான் பெரிய விஷயம். உண்மையில நமக்கு பாபா பண்ற உதவி அளவுக்கு பிரம்ம பாபா மாமாவுக்கு கண்டிப்பா பண்ணியிருக்க மாட்டார். அது ஒண்ணு இருக்குது. ஏன்னா கடைசியில வர குழந்தைங்களுக்கு நேரம் கம்மியா இருக்கனால பாபா மார்க்கும் அதிகமா போடுறாரு, உதவியும் அதிகமா கொடுக்குறாரு. குழந்தைகளாகிய நீங்க ஈஸ்வரிய போட்டியில கலந்துட்டு ஓடிட்டு இருக்கிறீங்க. ஈஸ்வரிய ஓட்டப்பந்தயம் இது. எந்த அளவுக்கு முன்னாடி போறீங்களோ அந்த அளவுக்கு உங்க புத்தியில புது உலகத்தின் காட்சி வந்துகிட்டே இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு உலக அழிவு கனவு வருது, வரப்போறது வருது. இன்னும் கிட்ட நெருங்கும் போது என்ன ஆகும்? சொர்க்கத்தின் கனவு வரும். அப்பதான் அங்க அழிவு நடக்க ஆரம்பிக்கும். அதான் ரத்த ஆறு ஓடுன்றாரு இல்லையா? சோ எந்த அளவுக்கு நீங்க முன்னாடி போறீங்களோ அந்த அளவுக்கு புது உலகின் காட்சி வரும்ன்றாங்க. இப்ப பிரகாஷ் மணிதாதி கடைசி நேரத்துல அந்த சீரியஸா கோமா ஸ்டேஜ்ல இருக்கும்போது எல்லாம் பயந்துட்டு இருந்தாங்களாம், நான் தாதிக்கே இப்படி ஆச்சுன்ட்டு. அப்ப பாபா சொன்னாராம், ஏன் கவலைப்படுறீங்க? அந்த தாதி உண்மையிலே சொர்க்கத்தின் காட்சியை பார்த்து குஷியில இருக்கிறாங்க. எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? முயற்சி பண்ணா பாபா விட்டுற மாட்டாரு. பாபாவோட உங்களுக்கு என்ன அக்கறை இல்லையா? அதான் பாபா சொல்றாரு. ஆனா அந்த அளவு முயற்சி பண்ணா அது ஒண்ணு இருக்குது. இப்ப பண்ணுங்க, குஷி அதிகரிச்சுட்டே போகும். நேத்து பாபா ஒண்ணு சொன்னாரு பாத்தீங்களா? விகாரத்துல குழந்தை விழுது, சரி ஒரு தடவை விழுது பரவாயில்ல, 2 தடவை விழுது பரவாயில்ல, 3ஆவது தடவை விழுந்தா போயிடுவேன் அப்படின்னு. சோ இதுல என்ன ஒரு பெரிய விஷயம்னா, குறிப்பா புதுசா கல்யாணம் ஆகி பாபா கிடைச்சிட்டா அவங்க தூய்மையா இருக்கிறது ரொம்ப கஷ்டம்தான் இல்லையா? ஒரு சிஸ்டருக்கு பாத்தீங்கன்னா கல்யாணம் 3 மாசத்துல பாபா கிடைக்கிறாரு. அவங்க கணவன் தான் இது நல்லா இருக்குதுன்னு பார்க்க சொன்னாரு. அவரு ஸ்ரீமத்தை பார்த்தோன்னே கொஞ்சம் பயந்துட்டு எட்ட போயிட்டார். ஆனா இவங்க விடுறதா இல்ல. ஆனா இது என்னன்னா, மாயா வரும், பயங்கரமா வரும் தான். ஆனா ரொம்ப பக்காவா எந்த அளவுக்கு முடியுமோ, அந்த மாயா வர்றதுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு பாபா நினைவுல இருந்து அந்த அதீந்திரிய சுகத்தை அனுபவம் பண்ணிட்டோம்னா, ஒருவேளை மாயாவில விழுந்தா கூட டக்குன்னு ஏஞ்சிடுவாங்க. பிடிக்காது டக்குன்னு. மாயா என்னை ஏமாத்திட்டான்னு ஒரு வைராக்கியம் வரும். ஆனா நீங்க முயற்சியே பண்ணாம விழுந்தீங்கன்னு வச்சுங்களேன், ஏந்திரிக்க மாட்டேன், அவ்வளவுதான், அப்படியே மாயா சாப்பிட்டுரும். அதுதான் இருக்குது. சோ எந்த அளவுக்கு முன்னாடி போயிட்டு இருக்கிறீங்க இந்த ஈஸ்வரிய ஓட்ட பந்தயத்துல, நினைவு ரேஸ்ல, அந்த அளவுக்கு புது உலகத்தின் காட்சி உங்க முன்னாடி வந்துகிட்டே இருக்கும். உங்க புத்தியில அதே தான் ஓடிட்டே இருக்கும். அது இல்லாம சாட்சாத்காரமா ஆகிட்டே இருக்கும், குஷி ஆகிட்டே இருக்கும். ஆனா இன்னொரு விஷயம் என்னன்னா, அவங்களுக்கு கிட்ட வந்தது அவங்களுக்கு தெரியும், கிட்ட வந்துடுச்சுன்ட்டு இல்லையா? அந்த நினைவிலே இருக்கிறவங்களுக்கு அது தெரியும் நல்லா. ஆனா
அந்த மாதிரி காட்சி பக்கத்துல வந்ததாவே தெரியல. எப்பதான் இன்னும் எவ்வளவு வருஷம் இருக்குதோ, எப்ப வருமோ அப்படி நினைச்சிட்டு இருக்கிற குழந்தைங்களுக்கு குஷியே இருக்காது. அந்த முயற்சி பண்ணும்போதுதான் அந்த குஷி வரும். இப்ப கலியுகத்தின் மீது வைராக்கியம் உங்களுக்கு இருக்கணும். அதே நேரத்துல புது சத்தியுகத்தின் மீது பயங்கர அன்பு ஏற்படணும். இதான் பெரிய விஷயம். இங்க மனிதர்கள் கவுண்டரு, செட்டியாரு அப்படின்ட்டு அந்த அந்த மத பற்று இருக்குதுல்ல, அந்த மாதிரி நமக்கு எதுல பற்று இருக்கணும்? என்னோட தர்மம் தேவதா தர்மம், சத்தியுகத்துல இருக்கிறது என்னோட தர்மம், அதுல பற்று இருக்கணும். இங்க இருக்கிறதுல பற்று இருக்கு. இது மேல வெறுப்பு தான் இருக்கணும், வைராக்கியம் இருக்கணும். இங்க இருக்கிற இதெல்லாம் எந்த மூலைக்கு? எல்லாம் ஒரு பைசா பிரயோஜனம் இல்லாததுன்றாரு இங்க இருக்கிற எல்லாமே. சிவபாபாவோடைய நினைவு இருந்தா தானாவே அவர் கொடுக்கிற சொர்க்கம்ன்ற ஆஸ்தியின் நினைவும் இருக்கும். சொர்க்க ஆஸ்தியின் நினைவு இருந்தாலும் சிவபாபாவுடைய நினைவு இருக்கும். சக்கரம். அதுக்கு முன்னாடி ஒண்ணு சொன்னாரு, ஆத்ம உணர்வுல இருந்தா அப்பா நினைவு தானா வரும், அப்பா நினைவு இருந்தா ஆஸ்தி நினைவு வந்துடும். நாம இப்ப சொர்க்கத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறோம். காலு நரகத்துல இருந்தாலும் தலை, அதாவது புத்தி எங்க இருக்கு? சொர்க்கத்தின் பக்கம் இருக்குது. இப்ப நமக்கு பார்க்கும்போதெல்லாம் அந்த தேவதை, இதே ஆத்மா தேவதை உடம்புல வரப்போகுது அதே எண்ணத்திலே பார்த்துக்கிட்டு இருப்போம். அப்ப பார்க்கும்போது நமக்கு அப்ப என்ன பதவி வரும் அதை பத்தியே சிந்தனை செய்யும் போது அது ஒரு நல்ல போட்டியா இருக்கும். நம்ம அதை விட தெய்வீக குணம் இருக்கணும் அப்படிங்கிறது. பாபா சொல்றாரு, மம்மா கேன்சர் படுத்த படுக்கையா இருக்கிறாங்க. அப்பயும் திருஷ்டி வாங்குறதுக்கு நிறைய பேர் போறாங்க. ஆனா ஒரு படுத்துட்டு இருக்கிற ஒரு பெண்மணி எல்லார் கண்ணுக்கும் தெரிய மாட்டாங்க. லக்ஷ்மி லக்ஷ்மி அந்த எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும்ல. அம்மாவை மட்டும்தான் லக்ஷ்மின்னு சொல்றாரா? பிரம்மாவை மட்டும்தான் நாராயணன் சொல்றாரா? முரளி படிக்கிற அத்தனை பேருக்கும் தான் சொல்றாரு. அதுக்குதான் பாபா சொல்ற, எந்த குழந்தை பாபா சொல்றது எனக்கு நினைக்குதோ அந்த குழந்தை ஆயிடும்ன்ற. அப்ப அதே பாவனையில நம்ம பார்க்கணும் ஒவ்வொருத்தரையும். இவங்க எந்த லட்சுமியா இருப்பாங்க, எந்த நாராயணனா இருக்கிறாங்க, இப்ப சாதாரணமா இருக்கிறாங்கன்னா எப்படி இருப்பாங்க, அது இருந்துகிட்டே இருக்கணும். இப்ப சின்னவங்களா இருந்தாலும் பெரியவங்களா இருந்தாலும் எல்லாருக்கும் வானப்பிரஸ்த நிலைதான். வானப்பிரஸ்த நிலைன்னா என்ன அர்த்தம்? உலகத்தை வெறுத்து காட்டுக்கு போய் சன்னியாசம் பண்ணுவாங்க, அதான் வானப்பிரஸ்த நிலை. இப்ப எல்லாருக்கும் வானப்பிரஸ்த நிலைதான். முழு உலகமும் சன்னியாசம் பண்ணுங்க. ஏன்னா உலகத்துக்கே வானப்பிரஸ்த நிலைதான். அதுவே மோசமாயிடுச்சு, டேட்டு குறிச்சாச்சு. பிரம்மா பாபாவுக்கு எப்பவுமே ஒரு போதை இருக்குமா? என்ன போதை? நான் போய் இந்த சின்ன குழந்தை ஸ்ரீகிருஷ்ணரா மாறிடுவேன். அந்த போதை எப்பவுமே இருந்துகிட்டே இருக்குமா? இப்ப ஒரு பிரச்சனை வரும்போது, ஆஹா இதுக்கு ஆடாம அசையாம இருக்கிறனால நான் அங்க போயிடுவேன். ஏன்னா அவருக்கு 100% அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்குது கிருஷ்ணர்னு, இல்லையா? அதுக்கான பரிசுகளை குழந்தைங்க முன்கூட்டியே பாபாவுக்கு அனுப்பிட்டு இருக்கிறாங்க. யாருக்கு முழு நம்பிக்கை இதுல இந்த ஞானத்திலையும் சிவபாபா மேலையும் இருக்குதோ அந்த கோபிகைகள் சகோதரிகள் தான் பரிசு அனுப்புறாங்க. இல்ல, யஜ்யத்துக்காக அவங்க கொடுக்கிற சேவை சகயோகம் என்னது? பரிசு. ஆனா யாரு கொடுப்பா? அசைக்க முடியாத நிச்சய புத்தி உள்ளவங்க தான் கொடுப்பாங்க, இல்லையா? அவங்களுக்கு அதீந்திரிய சுகத்தின் அனுபவம் ஏற்படுது. நாம தான் அமரலோகத்துல தேவதைகளா இருந்தோம். முந்தைய கல்பத்திலே சரி, அமரலோகத்துல தேவதைகளா நாம தான் ஆக போறோம். முந்தைய கல்பத்திலே நாம தான் ஆகி இருந்தோம். பிறகு 84 பிறவி எடுத்தோம். இந்த குட்டிக்கரண விளையாட்டு மட்டும் ஞாபகம் இருந்தாலே ஆஹா சௌபாக்கியம். சதா அளவற்ற குஷியோட இருங்க, இல்லையா? நான் தான் அப்படி இருந்தேன் அது மைண்ட்ல இருந்துகிட்டே இருக்கணும். சோ அதுக்கு இன்னும் ஈஸியான வழி, நான் இப்பவே நாராயணனா இருக்கிறேன்ற அந்த உணர்வு இருந்துகிட்டே இருக்கணும். அவங்களுக்கு தெரியல நாராயணன் கிட்ட பேசிட்டு இருக்கிறாங்கன்னு தெரியல.
அப்படின்ற உணர்வு இருந்துச்சுன்னா அந்த நாராயணனுடைய குணத்தை நீங்க வெளிப்படுத்துவீங்க. நேற்று பிராக்டிஸே அதான் கொடுத்தோம், இன்னைக்குமே அது பண்ணலாம். ஸோ அந்த அதீந்திரிய சுகத்தின் அனுபவம் ஏற்படும் போது அவங்களுக்கு நிச்சய புத்தி வருது, அப்பாவுக்கு உதவி பண்றாங்க. ஸோ அவங்களுக்கு என்னது, நான் தான் தேவதை ஆவேன், நான் தான் ஆகியிருந்தேன், 84 பிறவி எடுத்தேன், இது சதா ஞாபகம் இருக்கட்டும், சதா குஷியில இருங்க, அளவற்ற குஷியில இருங்க. உங்க குஷிக்கு அளவற்ற குஷிங்கிறாரு. இது ஒரு சினிமா பாட்டு வரும், அந்த குஷியை வெளிப்படுத்துற மாதிரி. அந்த அந்த காற்றுக்கென்ன வேலி கடலுக்கென்ன அப்படின்ட்டு வரும். அந்த மாதிரி அந்த பொண்ணுடைய குஷிக்கு அளவு இல்லையா, காத்துக்கு எப்படி அளவு இல்லையோ அது மாதிரி கங்கை வெள்ளம் புரண்டு ஓடுற மாதிரி. சோ அந்த மாதிரி நாம இருக்கணும். ஏன்னா மிகப்பெரிய லாட்டரி கிடைச்சிட்டு இருக்குது உங்களுக்கு, தெரியல உங்களுக்கு என்ன மாதிரி லாட்டரி இல்லையா, மிகப்பெரிய லாட்டரி கிடைச்சிட்டு இருக்குது. ஒரு தடவையும் காமத்தை தூண்டக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும்போது நீங்க கொஞ்சம் கூட அசையாம இருந்தீங்கன்னா அங்க பதவி ஏறிக்கிட்டே இருக்குது. கோபத்தை தூண்டக்கூடிய சூழ்நிலை வரும்போது கொஞ்சம் கூட அதை பத்தி கவலைப்படாம இருந்தா பதவி ஏறிக்கிட்டே இருக்குது. கவலைப்படக்கூடிய சூழ்நிலை வரும்போது கொஞ்சம் கூட கவலைப்படாம குஷியிலே இருந்தீங்கன்னா பதவி ஏறிக்கிட்டே இருக்கு. ஸோ இது மைண்ட்ல இருந்துகிட்டே இருக்கணும். இது டெஸ்ட். எதுக்கு? அந்த பதவி அடையிறதுக்கு. 5000 வருஷத்துக்கு முன்னாடி ராஜ்ய பாக்கியத்தை நாமத்தான் அடைஞ்சோம், நாளைக்கு மறுபடியும் அடைய போறோம். எப்படி தெரியும்? நாடகத்துல பதிவாகி இருக்கு. இதுதான் பெரிய விஷயம். கண்டிப்பா பதிவாகி இருக்கு. அதான் இது எந்த குழந்தை என் நாடகத்துல நான் நாராயணனா இருக்குது பதிவாகி இருக்குதுன்னு அசைக்க முடியாத நம்பதான் அந்த குழந்தை ஆயிடும். அதுக்கான முயற்சியும் பண்ணும். முந்தைய கல்பத்துல எப்படி பிறவி எடுத்தீங்களோ சத்தியுகத்துல அதே மாதிரிதான் மறுபடியும் எடுக்க போறீங்க. அப்ப உங்களுக்கு யார் அம்மா அப்பாவா இருந்தாங்களோ அவங்களேதான் அங்கேயும் அம்மா அப்பாவா இருப்பாங்க. கிருஷ்ணருக்கு தந்தையா யார் இருந்தாரோ அவரே தான் மீண்டும் தந்தை ஆவாரு. இது எவ்வளவு பெரிய ஆச்சரியம். கிருஷ்ணர் எப்ப பிறகுறாரோ ஆனா ஒரு அப்பா இப்ப பூமியில இருக்கிறார். இதை நினைச்சு பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கா இல்ல? நம்மளுடைய அப்பாவுமே இப்ப இருப்பார் இல்ல, அட்வான்ஸ் பார்ட்டியா இருப்பார். இதை நினைச்சு பார்க்கும்போது எவ்வளவு ஆச்சரியமா இல்ல? அடுத்த பிறவியுடைய அப்பா இப்ப இருப்பார். சம சூப்பர் இல்ல? நிஜமல அஞ்ஞானத்திலுமே அப்படிதான், அஞ்ஞானத்திலே அப்படித்தானே இல்ல? ஆனா இதை நம்ம யோசிக்கிறது, அது நினைக்கும் போது சம குஷியா இருக்கும்ல. அதான் அது பாபா சொல்ற, அதான் அந்த சிஸ்டர் சொல்லும் போது அந்த நாடகம்ன்ற ஒரு வார்த்தை சொன்னீங்க பாருங்க, என் வாழ்க்கையே மாறிடுச்சுன்றாங்க. அதுக்கு பாபாவுக்கு நான் எத்தனை தடவை நன்றி சொல்லணும்ன்ற. ஆனா பாபா அடிக்கடி சொல்லுவார், உருவாகி உருவாக்கப்பட்ட நாடகம்ன்ட்டு இல்லையா? நாடகத்துல பதிவாகி இருக்குது. உனக்கு சுக்கிர திசை. கிருஷ்ணருடைய தந்தையா இருந்தவர் தான் மறுபடியும் கிருஷ்ணருக்கு தந்தை ஆவாரு. இந்த மாதிரி முழு நாளும் ஞான சிந்தனை செஞ்சுக்கிட்டே எந்த குழந்தை இருக்குதோ அந்த குழந்தை மிகவும் மகிழ்ச்சியா இருக்கும். முழு நாளும் இத பத்திய சிந்தனை. அம்மா அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை எதுக்கு எடுத்து பாக்குறாங்க? இத பத்தி சிந்தனை பண்ணிட்டு இருக்கணும், குஷியா இருக்கணும். இன்னைக்கு வாணி சம வாணி இல்லையா? சதா மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கான ரகசியங்கள் பொதிஞ்ச வாணி. ஞான சிந்தனை செய்யலைன்னா அந்த குழந்தை ஏதோ நோய் இருக்குது, விகார நோய் இருக்குது, ஆரோக்கியமற்றவரா இருக்கிறாங்கன்னு அர்த்தம். வீண் விஷயத்துல புத்தி போய் மாட்டிக்குதுன்னு அர்த்தம். எப்படி பசு சாப்பிட்ட உடனே முழு நாளும் அசை போட்டுக்கிட்டே இருக்குதோ, அதோடைய வாய் அசைஞ்சுக்கிட்டே இருக்குதோ, அந்த மாதிரி உங்க புத்தி அசை போட்டுக்கிட்டே இருக்கணும் பாபா கொடுத்த ஞானத்தை. பசுவோடைய வாய் அசையலைன்னா நோய், அதே மாதிரி ஞான சிந்தனை செய்யாதவங்களுக்கும் நோய். குஷி இருக்காது, வருவாங்க போவாங்க, குஷி இருக்காது, ஞான சிந்தனை பண்ணல. எல்லையற்ற தந்தை சிவபாபாவுக்கும் சரி, இந்த பிரம்மா தாதாவுக்கும் சரி, 2 பேருக்குமே இனிமையிலும் இனிமையான குழந்தைங்க மேல மிகுந்த அன்பு இருக்குது.
எவ்வளவு அன்பா படிப்பு சொல்லி கொடுக்கறாங்க. கல்ப கல்பத்திலும் தந்தை மிகுந்த அன்புடன் சேவை செய்யறாரு. ஒவ்வொரு கல்பத்திலும் பாபா இதைதான் பண்றாரு. ஒவ்வொரு கல்பத்திலையும் ஃபெயில் ஆகிற குழந்தை ஃபெயில் ஆகதான் செய்யுது. ஆனா அதுக்காக அவர் அலட்டிக்கல. எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஞானத்தை கொடுக்குறாரு. அன்பாதான் சேவை செய்யறாரு. பாபா சொல்றாரு இரக்கம் வருதுன்றாரு இல்லையா? 5 தத்துவங்களையும் தூய்மையாக்குறாரு. எவ்வளவு பெரிய எல்லையற்ற சேவை இது. இதுதான் அன்பே சிவம் இல்லையா? தத்துவம் உட்பட அனைத்தையும் தூய்மையாக்குறாங்க. இதுதான் அவருடைய அன்பு. ஆனா மனிதர்களுக்கு எது அன்புன்னே தெரியாம போயிடுச்சு. ஏதாவது எனக்கு கொடுக்குறியா அல்ப காலத்துக்கு, அடுத்த பிறவியை பத்தி எல்லாம் யார் யார் கவலைப்படுறா, இப்ப கூடியான்றாங்க. பாபா சொல்றாரு, பாபா எவ்வளவு அன்போட குழந்தைங்களுக்கு அறிவுரை கொடுத்துட்டு இருக்கிறாரு. ஏன்னா குழந்தைங்களை மாத்துறது தான் ஒரு நல்ல அப்பாவுடைய கடமை, நல்ல டீச்சருடைய கடமையும். ரெண்டுமாவும் பாபா இருக்கிறார். இந்த பாபா கொடுக்கறது தான் உயர்ந்த வழி ஸ்ரீமத். இதன் மூலமா தான் நீங்க உயர்ந்தவர்களாக ஆவீங்க. எந்த அளவுக்கு நீங்க அன்பா நினைவு செய்றீங்களோ அந்த அளவுக்கு உயர்ந்தவர்களா ஆவீங்க. ஏன்னா முதல் ஸ்ரீமத்தே என்னது? பாபாவை அன்பா நினைவு செய்யறது, கடமைக்கு நினைவு செய்யறது கிடையாது இல்லையா? அவருடைய வழிபடி எந்த அளவுக்கு நடக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உயர்ந்தவரா ஆவீங்க. அதனால சார்ட்ல பாபாவை எவ்வளவு நேரம் நினைவு செஞ்சேன்னு எழுதுறது கூடவே நான் ஸ்ரீமத் படி நடந்தேன்னா முழு நாளும், அல்லது மன வழிப்படி நடக்கிற நானும் எழுதுங்க இல்லையா? இது மனசுக்குள்ள செக் பண்ணணும். பட் ஆனா அது ஒரு டைம்ல மறந்துடுறீங்கன்றதுக்காக தான் பாபா எழுத சொல்றாரு. இப்ப எழுதும் போது அது செக் பண்றீங்கல்ல. ஸ்ரீமத் படி, அதுவும் பாபா நேற்று சொன்னாங்க, துக்கம் கொடுத்தா துக்கம் அடைஞ்சு இறப்பீங்க. எவ்வளவு பெரிய விஷயம். அப்ப துக்கம் அது ரொம்ப முக்கியமான லைன். மற்றவங்க துக்கம் கொடுத்தா கொடுக்கட்டும், ஏன்னா உங்களுக்கு கணக்கு முடியுது. திருப்பி அவன் துக்கம் கொடுக்கறத நிறுத்தணும்ன்றதுக்காக நீங்க துக்கம் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? மாட்டிக்குவோம். ஸ்ரீமத் படி நடக்கிறதன் மூலமா தான் நீங்க மிகச்சரியானவர்களா ஆவீங்க. எந்த அளவுக்கு பாபா மேல அன்பான புத்தி உங்களுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு மறைமுகமான குஷியும் இருக்கும், உயர்வானவர்களாகவும் ஆவீங்க. அந்த குஷியே எதன் ஆதாரத்துல இருக்குது? பாபா மேல உள்ள அன்பு, அந்த பிரியதர்ஷன் மேல உள்ள அன்பு. அதுலதான் குஷி இருக்கு. என்னுடைய உலகத்துல இருக்கணும். ஐயோ, நிறைய பேர் பேசுவாங்க. மனைவிகள்லாம் பாத்தீங்கன்னா, நீயும் இருக்கிறிய, அவங்க பேர் அவங்கெல்லாம் அவங்க மனைவி எப்படி வச்சிருக்கிறாங்க, அவன் எவ்வளவு சம்பாதிக்கிறான், நீ எப்படி இருக்கிற, இப்படி சொல்லி நிறைய குடும்பம் வீணா போயிடுது இல்லையா? அவங்க நிம்மதியும் கெடுத்து, மற்றவங்க நிம்மதியும் கெடுத்து. ஆனா நம்ம, என் புருஷன் எப்படிப்பட்டவர் தெரியுமா, இந்த உலகத்துக்கே அதிபதி, அந்த போதையில இருங்க. ஏன்னா இவங்க சொல்லுவாங்க அவங்க புருஷன் இப்படி இருக்காங்க, ஆனா அவங்க அப்படி நினைக்க மாட்டாங்க. அவங்க அதை விட வேற யாரையாவது பார்த்துன்னு இருப்பாங்க. ஆனா நம்ம புருஷனை மாதிரி உயர்ந்த புருஷன் உலகத்துல யாருமே கிடையாது. அப்ப எவ்வளவு குஷி இருக்கணும் இல்ல? நான் மாதிரி கணவன் என்னுடைய கணவன், அந்த மாதிரி அளவற்ற குஷி என்கிட்ட இருக்குதான்னு செக் பண்ணுங்க. உங்க மனசை கேளுங்க. அதாவது உலகத்துக்கே அதிபதி ஆகிட்டு இருக்கிறேன், அந்த மாதிரி குஷி இருக்குதா? அந்த மாதிரி என்னை ஆக்குற தந்தை மேல அந்த அளவுக்கு அன்பு செலுத்துறேன்னா, ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறோம், லேட் ஆயிடுச்சு, திடீர்னு ஒருத்தங்க காரை நிறுத்தி அல்லது 2 வீலர் நிறுத்தி வாங்க நான் அழைச்சிட்டு போறேன்னா அவங்களுக்கு மனதார நன்றி சொல்றோம் இல்ல? நான் பாபாவுக்கு அப்படி சொல்றேங்கம்மா. ஆனா ஒரு வினாடியும் எவ்வளவு பெரிய துக்கத்துல இருந்தெல்லாம் காப்பாத்துற, இது யுத்த மைதானம், எதுவுமே ஆகாம பாத்துக்கிட்டு இருக்கிறாருல்ல, நாராயணன் ஆக்குறாருல, அந்த மாதிரி அன்பா நினைவு செய்றீங்களா? அன்பு செலுத்துறீங்களா?
நினைவு செய்யறதுதான் இங்க அன்பு செலுத்துறது இல்லையா? நினைவின் மூலமா மட்டும்தான் சதா ஆரோக்கியமானவர்களாகவும் சதா செல்வந்தர்களாகவும் ஆக முடியும். எப்படி நினைவு இருக்கணும்? வேற யாரோட நினைவும் வரக்கூடாது. அதுதான் அந்த பக்கா நினைவு. அந்த மாதிரி முயற்சி பண்ணுங்க. எவ்வளவு நேரம் பாபாவை நினைவு செஞ்சணும்னு, எவ்வளவு நேரம் வேற யாருடைய நினைவும் இல்லாம அப்படியே அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா வெறும் பாபா மட்டும் உங்க புத்தியில இருந்தார். இந்த மாதிரி முயற்சி பண்ணுங்க. உங்க புத்தி ஃபுல்லா ஒரே ஒரு சிவபாபாவுடைய நினைவு மட்டும்தான் இருக்கணும். சிவபாபா நினைவு, சக்கரத்தின் நினைவு. சக்கரம் தான் ஆஸ்தி. நான் தேவதை ஆக போறேன். இது எந்த அளவுக்கு உங்களுக்குள்ள இந்த சக்கரம் சுத்திக்கிட்டே இருக்கணும்னா, உயிர் பிரியும் போது அந்த சக்கரம் மட்டும்தான் சுத்திக்கிட்டே இருக்கும். நான் நாராயண ஆக போறேன். மனிதர்கள், கலியுக மனிதர்கள் சரீரம் விடும்போது என்ன ஐயோ நான் இவங்களை விட்டு போறேனே, இந்த சொத்தை விட்டு போறேனே, என்ன கவனிக்கல, இதை நினைச்சுக்கிட்டே அவங்க சரீரம் விடுறாங்க. ஆனா நீங்க என்ன நினைக்கிறீங்க? வந்துடுச்சு, நாராயணன் உடல்ல பிரவேசிக்க போறேன் இந்த குஷியில. அதான் பாபா சொல்றாரு இல்லையா ஒரு வாணியில, நாராயணன் ஆக போறேன்றது இருக்கணும். கொஞ்சம் உடம்பு சரியில்லைனாலே அதுதான் மைண்ட்ல ஓடணும் உங்களுக்கு. நாராயணன் ஆக போறேன். அது போதையை கொடுக்கும். ஒரு சிவபாபாவை தவிர வேற யாருமே இல்லைன்றதான் உங்களுடைய கடைசி மந்திரம். ஜானகி தாதி அந்த நேரமா அதான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. மிகப்பெரிய கவர்ச்சிக்கும் மந்திரம் இது. ராவணனை வெல்றதுக்கான மந்திரம் இது. அதுல சொல்லுவாங்களே ராமாயண மகாபாரதத்துல திவ்ய அஸ்திரம்னுவாங்க, அதை வச்சுதான் அவனை அழிக்க முடியும்ட்டு. அந்த மாதிரி ராவணன் அழிக்கிற அஸ்திரம் எது? ஒரு பாபாவை தவிர வேற யாரும் எனக்கு இல்லை. ஒரு பாபா மேலதான் நம்பிக்கை, நிச்சயம், அன்பு, உறவு எல்லாமே. திரும்புற பக்கம் எனக்கு பாபா தான் தெரியுறாரு. இதுதான் அந்த கடைசி நேர மந்திரம். உலகத்துல எல்லாருக்கும் கொடுக்க போறது அதுதான். அழியக்கூடியவங்களை நினைச்சதுனால தாங்க உங்களுக்கு இப்படி ஆச்சு. கணவனை இழந்து, மனைவி இழந்து, குழந்தை இழந்து துடிக்கிறவங்க கிட்ட சொல்லலாம், அழியக்கூடியவர்களை நினைச்சதுனால இப்படி ஆச்சு. அழிவற்றவரை நினைங்க, பயங்கர ஆஸ்தி கிடைக்கும். வேற யாரு நினைவும் வரக்கூடாது. மத்தவங்க நினைவு வந்தாலே உங்களுக்கு துக்கம் வருது இல்ல, அப்புறம் ஏன் நினைக்கிறீங்க? இனிய குழந்தைகளே, இவ்வளவு காலமா நீங்க தேக அபிமானத்துலதான் இருந்திருக்கிறீங்க. அதனால அலட்சியமா இருக்காதீங்க. ஆத்மாபிமானியா சீக்கிரம் ஆக முடியாது. பயங்கர பயிற்சி பண்ணணும், முயற்சி பண்ணணும். 2000 வருஷம் ஆழமா ஆயிடுச்சு. காமம் மிகப்பெரிய எதிரின்னு ஏன் சொல்றாரு? தேக உணர்வை தோன்ற நம்பர் 1 எதிரி. ஒரு வினாடி கோபம் ஒரு வினாடியில வராது, ரொம்ப நேரம் பேசினாதான் வரும். காமம் அப்படி கிடையாது. ஒரு செகண்ட் கண்ணு இப்படி பார்த்துச்சா கண்ணு மகா எதிரின்றாருல. அதான் பாபா சொல்றாரு, ஆத்ம பயிற்சி. ஒளியா இருக்கிறோம், வெறும் ஆத்மா தான் தெரியணும் உங்களுக்கு. அதுதான் இங்க அர்ஜுனனுக்கு புள்ளி தெரிஞ்சதோட அடையாளம் அதுதான், அர்த்தம் இல்லையா? பயிற்சி செய்யுங்க, அலட்சியமா இருக்காதீங்க. நான் ஆத்மாபிமானியா தான் இருக்கிறேன்லாம் நினைக்காதீங்க. அப்படிலாம் யாருமே இல்லைன்ற இல்ல. திருஷ்டியில சூப்பர், திருஷ்டியில மாற்றம் ஏற்படுது பாருங்க, அதுதான் பாபா மேல உள்ள நிச்சய புத்தியோட அடையாளம். வெறும் ஆத்மா தெரியுது பாருங்க, மனைவின்றத மறக்கிறீங்க பாருங்க, கணவன்றத மறக்கிறீங்க பாருங்க, குழந்தைன்றத மறக்கிறீங்க பாருங்க. இது ஆத்மா. வெளியில உள்ள குழந்தை மேல உள்ள அதே கருணை தான் இங்கேயும் இருக்கு. அப்படி மாறுது பாருங்க, அதுதான் அப்பா மேல வச்சிருக்கிற நிச்சயத்தோடைய அடையாளம். நான் நாராயணன் ஆக போறேன்ற நிச்சய புத்தியோடைய அடையாளம். அதனால பாபா சொல்றாரு, ஒரு வினாடி விடாம தேகத்தின் அனைத்து சம்பந்தத்தையும் மறந்துடணும். ஒரு வினாடி கூட ஞாபகம் வரக்கூடாது. மறந்து உடலற்ற அந்த ஒரு இறை தந்தையுடைய இனிமையான மாணவன் அர்ஜுனன் நான். துரோணர் சிஷ்யன் சொல்லுவாங்க, அந்த மாதிரி சிவபாபாவுடைய மாணவன் நான் புரிஞ்சுக்கோங்க. ஆனா எது மாணவன்?
சொல்லுவாங்களே, நேத்து ஒரு பிரதரை பார்த்தேன், நாங்க கடவுளே கல்யாணம் பண்ணிட்டோம் போறாங்க. இன்னும் ஒரு சிலர் என்ன, கடவுளை கல்யாணம் பண்ணியா? கடவுள் எப்படி ஒன்னும் கல்யாணம் பண்ணுவாரு? கரெக்டான கேள்வி அது. மனுஷனை தான் கல்யாணம் பண்ண முடியும். ஆண் பெண்ணை தான் கல்யாணம் பண்ண முடியும். ஆண்ன்றது உடல், பெண்ணுன்றது உடல். ஆனா இறைவன் உடலற்றவர். அப்ப அவரை கல்யாணம் பண்ணா நானும் உடலற்றவரா இருக்கணும் இல்லையா? அப்ப இறைமானவன் புரிஞ்சுக்கணும் என்ன அர்த்தம்? இந்த ஆத்மா அவருடைய மாணவன், அவர்கிட்ட படிக்கிற மாணவன். ஆத்மா நான். சகோதரன்ற பார்வைதான் ஆத்மாவுக்கு ஏற்படணும். வேற எந்த உணர்வும் வந்துடும். இவங்க பிடிச்சவங்க பிடிக்காதவங்க, சகோதர ஆத்மா. அது அவங்க கூட பேசும்போது இந்த சகோதர ஆத்மா மனசுக்குள்ள திரும்ப திரும்ப சொல்லணும். இது எவ்வளவு நல்ல ஆத்மா, பாபா குழந்தை ஆகணும். அந்த எண்ணம் அவங்கள மாத்தும். அந்த பார்வை ஏற்படணும். அப்பதான் பிரம்மா குமாரி சகோதரன் சகோதரின்ற நிச்சயம் ஏற்படும். பார்வை பக்கா ஆகிடும். என்னுடைய சகோதரன்ட்ட பேசிட்டு இருக்கிறேன், என்னுடைய சகோதரிட்ட பேசிட்டு இருக்கிறேன், அந்த பார்வை பக்கா ஆகிடும். அதுதான் மெயின். ஒரு கிறிஸ்டியன் பிரதரு பாபா குழந்தை ஆவறதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி திருவண்ணாமலை கிரிவலம் போயிருக்கும்போது அவர் தான் ஹெல்ப் பண்ணாரு. எனக்கு பஸ் கிடைக்கல, லிஃப்ட் கொடுத்தாரு. அப்ப அவருடைய மதத்தை பத்தி பேசிட்டு இருக்கிறாரு. அப்ப அவரு சொல்றாரு, காமம் தப்பு தான், ஆனா அது இல்லாம இருக்க முடியாது. ஒரு பொண்ணை பார்த்தாலே இச்சையா தான் பார்க்கணும்னு தோணுது அப்படிங்கிறார். ஏன் அப்படி தோணுது? எந்த பொண்ணை பார்த்தாலும், ஏன்னா மனைவி இச்சையா நடக்கிறதுனால அதே தான் அங்கேயும் வருது. எப்ப மனைவிய சகோதரியா பாக்குறாங்களோ அப்பதான் எல்லாரையும் சகோதரியா பார்க்க முடியும். ஆத்ம உணர்வு இல்லையா? பாபா சொல்றாரு, அதிகாலையில் எழுந்து அப்பாவை நினைவு செய்யுங்க. அந்த நேரம் தூங்கிட்டீங்கன்னா வருமானத்துல நஷ்டம் ஏற்பட்டுடும். முஸ்லிம் சகோதரர்கள் மசூதியில டெய்லியும் காலையில 4:45 மணிக்கு கரெக்டா நம்ம அமிர்த வேலை முடியும் போது அவங்க ஓதுவாங்க, தூக்கத்தை விட தொழுகை மேலானது, எழுந்திரீங்கள், தூக்கத்தை விட தொழுகை மேலானது. இங்க பாபா சார், அந்த நேரம் தூங்கிட்டீங்கன்னா வருமானத்துல நஷ்டம் ஏற்பட்டுடும். அதாவது அதிகாலையில எழுந்து உற்சாகத்தோட நினைவு செய்யணும். அதுமே தூங்கிட்டே நினைவு செய்யறது அது வேஸ்ட் இல்லையா? வெளிநாட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா அமிர்த வேலை கம்பல்சரி சென்டர்ல வந்து பண்ணணும். சோ அதுக்காக போயிடுறாங்க. ஆனா திரும்பி பார்த்தா எல்லாம் தூங்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப ஏன்னா அப்படி நீ சென்டர்ல வந்து பண்ணாதான் நான் மதுபனுக்கு அழைச்சிட்டு போறேன்னு ரூல்ஸ் வச்சதுனால போயிடுறாங்க. அதான் பாபா சார், நீ வீட்டுல இருந்தாலும் சென்டர்ல வந்தாலும் குஷியா நினைவு செஞ்சாதான் வருமானம், இல்லைன்னா நஷ்டம் ஏற்பட்டுடும். நான் அமிர்த வேலையில உட்காந்து எப்ப போச்சுன்னே தெரியலன்றாங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? தூங்கிட்டு இருக்கிறாங்க. பாப்பா அழிச்சிட்டு போயிட்டாரா? ஏன்னா இது தூங்குற யோகம் இல்ல, முழு விழிப்பு நிலையில இருக்கிற யோகம். அமிர்த வேலையில எழுந்து என்ன பண்ணணும் தெரியுமா? எல்லாம் அப்படியே புள்ளியே முறைச்சிட்டு உட்காந்தா தூக்கம் தான் வரும். இனிமையிலும் இனிமையான உரையாடல் செய்யுங்க, அப்பா கிட்ட பேசுங்க. எப்படி இருந்த என்ன நீங்க எப்படி ஆக்கி இருக்கிறீங்க பாபா, என்ன மாதிரி அதிசயம் பண்ணிருக்கிறீங்க பாபா. பாபா நீங்க எனக்கு அளவற்ற பொக்கிஷங்களை கொடுக்குறீங்க, உலகத்துக்கே எஜமானனா ஆக்குறீங்க பாபா. நான் உங்களை ஒருபோதும் மறக்கவே முடியாது. இது எவ்வளவு பெரிய விஷயம். புதிய பாதைன்னு ஒரு படம் ஒண்ணு வந்துச்சு, பார்த்திபன் ஃபர்ஸ்ட் படம். அதுல பாத்தீங்கன்னா அவன் ஒரு பொறுக்கியா சுத்திக்கிட்டு இருப்பான், பெண்கள் கிட்ட எல்லாம் ரொம்ப மோசமா நடந்துட்டா. அப்ப ஒரு பொண்ணு வலுக்கட்டாயமா அவனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி மாறிடுவான். மாறின உடனே பொடா பொறுக்கி அப்படின்னு சொல்லிட்டு போன பொண்ணு அண்ணான்னு கூப்பிட்ட உடனே அப்படியே நினைச்சு பார்த்து அழுவான், என் வாழ்க்கையை நீ மாத்தி இருக்கிற. அந்த மாதிரிதான் பாபா மாத்தி இருக்கு. நம்மள அப்படித்தானே மாத்தி இருக்காரு. புதிய பாதை பாபா தான் கொடுக்குறாரு உண்மையிலே இல்லையா? அதான் பாபா சொல்றாரு, அத நினைச்சு உருகணும் நீங்க.
ஒரு பொண்ணுனால மாறினதுக்கே அப்படி உருகுறாங்கன்னா இது கடவுள் எப்படி மாத்துறாரு? எவ்வளவு பெரிய பொக்கிஷத்தை கொடுக்குறாரு. உங்களை ஒருபோதும் என்னால மறக்கவே முடியாது. அது மட்டும் இல்ல, பாபா திடீர்னு வலுக்கட்டாயமா தான் நம்மளை புடிச்சு மாத்தினாரு. நம்ம தேடி போய் மாறினவங்களாம் ரொம்ப கம்மி. திடீர்னு ஏதோ எதுக்கோ போய் நின்னோம், என்னன்னே தெரியாம போய் நின்னும் டமால் மாட்டணும் இல்லையா? பாபா உங்களை மறக்கவே முடியாது. அல்ல, நிறைய பேர் அந்த தியானத்துல இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க எதுக்கு வருவாங்க? குண்டலினி சக்தி ஏத்தணும், இங்க வரணும், சோறு தண்ணி இல்லாம இருக்கிற சக்தி அடையணும், விபூதி வர வைக்கணும், இந்த மாதிரி மாயாஜாலம் பண்ற அந்த எண்ணத்துல வரவங்களும் இங்க வருவாங்க. பாபா சொல்றாரு, உனக்கு ஏன் அது? ஒட்டுமொத்த உலகத்துக்கே நான் உன்னை அதிபதி ஆக்குறேன்றாரு. உனக்கு எதுக்கு சின்ன சின்ன மந்திரம்? மிகப்பெரிய மந்திரவாதி, ஒட்டு மந்திரவாதி உலகத்துக்கே நீ அதிபதி ஆவ. உங்களை நான் மறப்பேனா பாபா? உன்னை ஒருபோதும் மறக்க முடியாது பாபா அப்படின்னு பேசுங்க. எப்படியெல்லாம் பேசணும்னு சொல்லி கொடுக்குறாரு பாருங்க. எப்படி இருந்த என்னை எப்படி ஆக்கி இருக்கிறீங்க, எவ்வளவு பெரிய பொக்கிஷத்தை எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க, எவ்வளவு பெரிய அதிசயம் செஞ்சிருக்கிறீங்க, உலகத்துக்கே எஜமானன் ஆக்கி இருக்கிறீங்க, உங்களை ஒருபோதும் மறக்க முடியாது பாபா. நான் சாப்பிட்டாலும் காரியம் செஞ்சாலும் உங்களை மட்டுமே நினைவு செய்வேன் பாபா. இந்த மாதிரி பாபா கிட்ட அடிக்கடி, குறிப்பா அமிர்த வேலையில சத்தியம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நினைவு பக்கா ஆயிடும். திரும்ப திரும்ப சத்தியம் பண்ணிக்கிட்டே இருங்க. மிக அன்பான பாபா ஞானம் நிறைந்தவராகவும் இருக்கிறாரு, ஆனந்தமயமானவராகவும் இருக்கிறாரு. நம்பர் 1 தூய்மை இழந்திருந்த நம்மள நம்பர் 1 தூய்மையாகவும் ஆக்குறாரு. ஏன்னா நம்பர் 1 குப்பை நாம தான் சொல்றாரு இல்லையா? எந்த அளவுக்கு தேவதைகள் விழுந்து கிடக்குறாங்கன்றதான் கோயில்ல போட்டிருக்கிறாங்க. விகார சிலைகள் ஏன் அந்த மாதிரி விழுந்தது? தேவதைகள் தான். அந்த மாதிரி நம்பர் 1 குப்பையா இருந்த எண்ணத்தான் நம்பர் 1 தூய்மையா ஆக்கி இருக்கிறீங்க. முன்ன மாதிரி என்னையும் ஞானம் நிறைந்தவராக ஆனந்த சொரூபமா மாத்திருக்கிறீங்க பாபா அப்படின்னு இனிமையிலும் இனிமையான பாபாவுடைய நினைவிலே மெய் சிலிர்க்கணும் உங்களுக்கு. அதை நினைச்சு பார்த்து மெய் சிலிர்க்கணும். புலகாங்கீதம் அடைந்து விட வேண்டும் அப்படின்ற வேர்டு போட்டிருக்கிறாங்க பாருங்க. இது உண்மையான விஷயம். ஆனா வள்ளலார் கற்பனையான விஷயத்தெல்லாம் இறைவனுடைய உண்மையான மகிமைன்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டு, என்ன கர்ப்பத்துல நீ எப்படி காப்பாத்தணும், ஐயோ கர்ப்பத்துல அதுல எல்லாம் மாட்டாம காப்பாத்த, இப்படி இது இறைவனுடைய வேலை கிடையாது. அழுக்கான ஆத்மா தூய்மையாக்குறது தான். பிரம்ம பாபா இதையெல்லாம் உள்ளுக்குள்ள நினைவு செஞ்சு உள்ளுக்குள்ள குஷி அடைஞ்சாரு. அத சொல்லி கொடுக்கிறாரு. எப்படி இருந்த என்ன, ஏன்னா அவர் பயங்கர வைர வியாபாரி ஆகி இருக்கிறாரு, பெரிய பணக்காரனா இருக்காரு. அப்பவே 33 கோடிக்கு அதிபதி ஆகி இருக்கிறாருன்னா பணம்னு போயிட்டு இருந்திருப்பாரு, இல்லைன்னா தானவா வரும்? அப்ப அது பின்னாடி போனவரை இப்படி இழுத்து இருக்கிறாரு, எவ்வளவு பெரிய விஷயம். அதை நினைச்சு குஷி அடைவாராம். சாதாரண விஷயம் கிடையாது இல்லையா? பாபா சொல்றாரு, ஆஹா பிரம்மாவில இருந்து நான் விஷ்ணுவா ஆக போறேன், 84 பிறவிக்கு பிறகு மீண்டும் பிரம்மாவா ஆவேன். நம்மளும் சொல்லலாம், பாபா பிரம்மானா நம்ம மாஸ்டர் பிரம்மா, அல்லது உங்க பேரே கூட சொல்லிக்கோங்க, 84 பிறவி கழிச்சு நான் சரவணன் ஆவேன், ஆனா இப்ப சரவணன்ல இருந்து நாராயணன் ஆக போறேன். அப்படி உள்ளுக்குள்ள குஷி அடைஞ்சிட்டே இருக்கணும். மறுபடியும் நான் பிரம்மாவா ஆவேன், மறுபடியும் பாபா என்ன விஷ்ணுவாக்குவாரு, என்ன விட்டுற மாட்டாரு. எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? அரை கல்பத்துக்கு பிறகுதான் மறுபடியும் இந்த ராவணன் என்ன தூய்மை இழக்க வைப்பான். இது எவ்வளவு அதிசயமான நாடகம். இத நினைவு செஞ்சு சதா மகிழ்ச்சியோடு இருக்கணும். சிவபாபா நம்மள தகுதியானவர்களாக ஆக்குறாரு. ஆஹா அதிர்ஷ்டம், ஆஹா. இப்படி சிந்தனை செஞ்சு ஒரேடியா மகிழ்ச்சியில மூழ்கிடணும் நீங்க. இப்ப ஒவ்வொரு தடவையும் நான் தகுதி இழக்கிறேன் துவாபரகத்துல ஆனா ஒவ்வொரு தடவையும் பாபா என்ன மீண்டும் தகுதியுடையவரை ஆக்குறாரு.
இப்படி எல்லாம் நினைவு செஞ்சுக்கிட்டே இருங்க, சதா குஷியா இருங்க. இப்ப யோகான்றது வெறும் ஒலிப்புள்ளிய பாக்குறது இல்ல, அந்த ஒலிப்புள்ளியோட பேசிக்கிட்டே இருக்கணும். பாபா என்னை இப்படி எல்லாம் ஆக்கினியே, அது பேசணும். அப்ப யாருக்கிட்ட பேசுறோம்? அப்ப அவருடைய ஞாபகமும் வரும். இவர்கிட்டதான் பேசுறோம் போது அவர் ஒலிப்புள்ளியா இருக்கான்னு தெரியுது இல்ல, அப்படி பேசுங்க. அந்த ஒலிப்புள்ளி கிட்ட பேசுற பழக்கம் இருக்கணும். ஏன்னா பாபா ஒலிப்புள்ளியாக்கி பேசும்போதுதான் மற்றவர்களை நீங்க ஒலிப்புள்ளியாக்கி பேச முடியும். சதா மகிழ்ச்சியோட இருக்கணும், இதை நினைவு செஞ்சுக்கிட்டே. இதுதான் உங்களுக்கு உண்மையான மகிழ்ச்சிக்கான ஆதாரமே. சிவபாபா உங்களை தகுதியானவராக்குறாரு. ஆஹா அதிர்ஷ்டம், ஆஹா. இப்படி சிந்தனை செஞ்சு செஞ்சு ஒரேடியா மகிழ்ச்சியில மூழ்கிடணும். அப்ப பாருங்க, எந்த நேரமும் டென்ஷன் ஆனவங்க, எதுக்கு எடுத்தாலும் கவலைப்பட்டவங்க இப்படி திடீர்னு இவ்வளவு மகிழ்ச்சியில மூழ்கினாங்கன்னா இந்த டிஃபரன்ஸ் தெரியும். எல்லாரும் பார்த்துச்சா எப்படி மாறி இருக்கிறாங்க. இன்னமும் இருக்கு பிரம்மகுமாரி சென்டர்ல இல்லையா? சதா மகிழ்ச்சியில ஒரேடியா மகிழ்ச்சியில மூழ்கிடணும்ன்ற. இதை மற்ற விஷயம் எனக்கு எதுக்கு? மத்தவங்க விஷயம் எனக்கு எதுக்குப்பா? நான் நாராயணன் ஆக போறேன், நான் லக்ஷ்மியை கல்யாணம் பண்ண போறேன். எனக்கு எதுக்கு மற்றவங்க விஷயம்? இல்ல, மத்த விஷயம் எனக்கு எதுக்கு? லக்ஷ்மியை கல்யாணம் பண்றதை விட சந்தோஷமான செய்தி உலகத்துல ஏதாவது இருக்குதா? நான் எதுக்கு மற்றதை நான் நினைக்கணும்? அதனால நான் நல்லா சேவை செஞ்சுட்டு இருக்கிறேன்னு மட்டும் குஷியில இருந்துடாதீங்க. பாபா நேத்து சொன்னாரு, சும்மா கூட்டத்தை பார்த்து குஷி அடைஞ்சிடாதீங்க, சேவை செய்யணும்னு. இன்னைக்கு பாபா சொல்ற, சேவை செய்யறதுல மட்டும் குஷி அடைஞ்சிடாதீங்க, இந்த மாதிரி சிந்தனை செஞ்சுக்கிட்டே சேவை செய்யணும், குஷி குஷியா சேவை செய்யணும் இல்லையா? வந்தாங்கன்னா இத்தனை பேருக்கு கொடுத்தா அது அது வேண்டாம், அது ஓகே, அதுவும் குஷி தான். ஆனா மெயின் வந்து நான் நாராயண் ஆயிட்டு இருக்கிறேன், நாராயண் ஆயிட்டு இருக்கேன், நாராயண் ஆவறதுக்காக பண்ணிட்டு இருக்கேன், அது இருக்கணும் உங்களுக்கு இல்ல. இப்ப வந்து ஒரு வள்ளல் வந்து ஏதோ ஒண்ணு கொடுக்குறாங்க, அன்னதானம் ஏதோ ஒண்ணு கொடுக்குறாங்கன்னா அவங்க வந்து ஆக்சுவலா இழக்கதான் செய்யறாங்க இல்லையா? அவங்களுடைய சொத்து போகுது, கரையுது, திரும்பி ஒண்ணும் வரப்போறது கிடையாது. அவங்க ஏதோ ஒரு ஆதாரத்துல ஏதோ ஒரு நம்பிக்கையில நிச்சய புத்தியில பண்றாங்க. ஆனா இங்க உங்களுக்கு கொடுக்க கொடுக்க அடையிறீங்க, பதவி ஏறிக்கிட்டு இருக்குது. அந்த குஷி இருக்கணும் உங்களுக்கு. ஏன்னா மத்தவங்களுக்கு சேவை செய்யறதை விட முக்கியமான விஷயம் என்னது? நினைவின் மூலமாக உங்களுக்கு நீங்களே சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கிறது. ஏன்னா இந்த இந்த சேவை பக்கா ஓடிட்டு இருந்துச்சுன்னா தடை வராது, இல்லாட்டினா தடை வரும். சேவைனா தடை வரும், பட் இந்த சுய சேவை பக்காவா இருக்கிறதுனாலதான் பிரம்ம பாபா எதுக்கும் ஆடல. இல்லாட்டினா அவருக்கு வந்த தடைக்கு 96 வயசுல எதிர்கொள்ள முடியுமா? 60 வயசுக்கு மேலனே கூட வச்சுக்கலாம், எதிர்கொள்ள முடியுமா? இப்ப பாபா சொல்றாரு, உடலை மறக்கிறதுக்கான ஆத்மா, அசரீரி உடல்ல இருந்து விடுபட்ட ஆத்மா அப்படின்ற பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். உடல் உணர்வு சுத்தமா மறக்கிற மாதிரி ஆயிடணும். ஏன்னா இந்த பயிற்சியில தான் உங்களுக்கு நன்மை இருக்குது. இந்த பயிற்சி பக்காவா ஆயிடுச்சுன்னா அடிக்கடி அசரீரி ஆகிடுவீங்க, உடல் உணர்வை மறந்துடுவீங்க. அது இல்லாம பாபா சில சமயம் உடம்பை விட்டு வெளியே எடுத்துட்டு வந்தோம், அது மாதிரியும் காட்டுறாரு நிறைய பேருக்கு. அந்த பயிற்சி நீங்க பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா டக்குன்னு அசரீரி ஆயிடுவீங்கன்ற. ஒண்ணு புத்தியினால ஆகுறதுதான் சொல்றாரு, பட் அந்த மாதிரியும் ஆகும். பாபா குறிப்பா இந்த விஷயத்தை தான் இன்னைக்கு கோடிட்டு காட்டுறாரு. எது? சுய சேவை. அப்பாவுடைய நினைவுல உடலை மறந்த ஆத்மா உணர்வுல இருங்க. ஆத்ம உணர்வு இன்னைக்கு ஃபுல்லா அந்த முயற்சிக்கு தான் பண்ணிட்டு இருக்கிறேன். யாரு இந்த பயிற்சியிலே மூழ்கி இருக்கிறாங்களோ அந்த குழந்தை தான் கர்மாதித்த நிலை அடைவாங்க, உயர்ந்த பதவியும் அடைவாங்க. உடலை மறந்த ஆத்மா, அனைத்தையும் மறந்த ஆத்மா. பாபா கிட்ட போய் டிராபிக் கண்ட்ரோலுக்கும் அடுத்த டிராபிக் கண்ட்ரோலுக்கும் இடையில நடந்த பிரச்சனையை பத்தி பேசினா குஷி இருக்கு. அந்த டிராபிக் கண்ட்ரோல எல்லாத்தையும் மறந்து பாபா நினைக்கிறதுக்கு தான் டிராபிக் கண்ட்ரோல். உங்க மனசை சாந்தப்படுத்துறதுக்கு டிராபிக் கண்ட்ரோல், அதிகப்படுத்துறதுக்கு கிடையாது.
ஆனா வேற வழி இல்லைன்னா அவர்கிட்ட சொல்லிதான் ஆகணும், அது வேற. பட் இருந்தாலும் அனைத்தையும் மறந்து ஆத்ம உணர்வுல இருக்கணும், அதுதான் மெயின். இந்த பயிற்சி அதிகம் பண்ற குழந்தை தான் கர்மாதித்த நிலை அடையும், உயர்ந்த பதவியும் அடையும் இல்லையா. அசரீரி ஆவறதுக்கான பயிற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதே மனநிலையிலே இருந்துகிட்டு தந்தைய நினைவு செஞ்சுக்கிட்டே வீட்டுக்கு போயிடுவீங்க. நான் ஆத்மா போக ரெடியா இருக்கிறேன், நான் ஆத்மா போக ரெடியா இருக்கிறேன். அந்த மாதிரி உலகத்துல இருக்கிறவங்க சரீரத்தை விடுறாங்க கிடையாது. பாபா சார் அப்பாவுடைய நினைவிலேயே நான் ஆத்மா ஆத்மா, இங்க இருக்கிற எந்த நினைவு இருந்தாலும் அது பிடிச்சி ஏத்துடும், அங்க போய் பிறவி எடுத்துடுவீங்க. வரக்கூடாது, ரொம்ப ரொம்ப கவனம் இல்லையா. ஒரு சிஸ்டரு உங்களுக்கு கூட உடம்பு நல்லா இருக்குதா அப்படின்னு கேட்டாங்கன்னு சொன்னோம்ல, அந்த சிஸ்டருடைய ஹஸ்பண்ட் சொல்றாராம், அப்ப பாபா கூப்பிட்டா உடனே போயிடு, என்ன இருக்குது அங்க இருக்குன்னு திரும்பி பார்க்க, நீ போனாதான் நானே நிம்மதியா வருவேன், அதனால நான் வந்து நான்லாம் பார்க்க, கூப்பிட்டா டக்குன்னு ஓடி போயிடணும்ன்றாராம். எவ்வளவு சூப்பர் இல்ல. நீங்களும் அப்படிதான் சொல்றீங்கல்ல நைனாவுக்கு. பாபா சார் நாளுக்கு நாள் நினைவின் சார்ட்டை அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். தமோ பிரதானத்துல இருந்து சதோ பிரதானமா எத்தனை சதவீதம் ஆகி இருக்கிறேன்னு நீங்க பார்க்கணும், அதுதான் மெயின். எந்த அளவுக்கு நினைவு, அதுல அந்த ஒரு கவலை தான் நமக்கு இருக்கணும் இல்லையா. பால் கணக்கு வைக்கிறவங்க இன்னைக்கு வியாபாரம் எப்படி ஆயிடுச்சு அந்த கணக்கு வைக்கிற மாதிரி நம்ம என்ன கணக்கு வைக்கணும், இன்னைக்கு எவ்வளவு, இன்னைக்கு நான் சவுத்துலயாவது எழுதுங்க, ஒரு ஸ்லேட்டாவது போட்டு எழுதுங்க, இன்னைக்கு இவ்வளவு நேரம் நினைவு பண்ணிருக்கிறேன், சோ நேத்தை விட இன்னைக்கு அதிகப்படுத்தி இருக்கிறேன், அப்பதான் அந்த குஷி வரும். தமோ பிரதானத்துல இருந்து எத்தனை சதவீதம் நான் சதோ பிரதானமா ஆகி இருக்கிறேன்னு செக் பண்ணுங்க. யாருக்குமே நீங்க துக்கம் கொடுக்கறது கிடையாது தானே, எந்த தேகதாரிக்கிட்டையும் புத்தி மாட்டிக்கல தானே, பாபாவுடைய செய்தியை எத்தனை பேருக்கு கொடுக்கிறேன், இந்த மாதிரி எல்லாம் நீங்க சார்ட் வச்சீங்கன்னா அதிக முன்னேற்றம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். இப்ப சார்ட்ல என்னென்ன ஏது சொல்றாரு பாபா, எவ்வளவு நேரம் அப்பாவை குஷி குஷியா நினைவு செஞ்சேன், என்னுடைய குணம் தமோ பிரதானத்தை வந்து எத்தனை % சதோ பிரதானம் ஆகி இருக்குது, நேத்தை விட இன்னைக்கு எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குது. யாருக்காவது நான் துக்கம் கொடுத்தேனா இன்னைக்கு, அப்படி இருந்தா எத்தனை பேருக்கு. எந்த தேகதாரியோடைய நினைவோ என்கிட்ட வந்துகிட்டே இருக்குதா, பாபாவுடைய செய்திய மற்றவங்களுக்கு கொடுக்கிற சேவை எத்தனை பேருக்கு பண்ண, இதையெல்லாம் நீங்க சார்ட் வச்சீங்கன்னா பயங்கர முன்னேற்றம் ஏற்படும். சார்ட் வைக்கிறதுக்கு பல வழி, சோ அதுல சில வழியை பாபா சொல்றார், இப்படி எல்லாம் கேள்வி கேட்டு வைங்க. அடுத்த முறையிலே இன்னைக்கு குழந்தைகளாகிய உங்களுக்கு சங்கல்பம், விகல்பம், நிர்சங்கல்பம், அதாவது கர்மம், அகர்மம் மற்றும் விகர்மத்தை பற்றி புரிய வைக்கிறாரு. எதுவரை நீங்க இங்க இந்த உலகத்துல இருக்கிறீங்களோ அதுவரை கண்டிப்பா உங்களுக்குள்ள எண்ணங்கள் வந்துகிட்டே தான் இருக்கும். எண்ணங்களே இல்லாம ஒரு வினாடி கூட மனுஷனால இருக்க முடியாது. கலியுகத்துல மட்டும் இல்ல, சத்தியுகத்துல கூட உங்களுக்கு எண்ணங்கள் வரத்தான் செய்யும். அஞ்ஞான காலத்திலயும் வந்துச்சு இல்லையா. ஆனா என்ன வித்தியாசம், ஞானத்துக்கு வந்த பிறகு சாதாரண எண்ணம் வர்றது கிடையாது, வெறும் சுபமான எண்ணம், அதுதான் முக்கியம். கலியுகத்துல வந்த எண்ணங்களே வராம இருக்குதா பாக்கணும். கலியுகத்துல வந்தாங்கன்னா நமக்கு துக்கம் கொடுத்தாங்கன்னா, சே இப்படி இருக்கிறானே, இவெல்லாம் நல்லா இருக்கிறானே, அந்த மாதிரி எண்ணம். இப்ப இந்த ஆத்மா நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும், மாறணும், சுபமான எண்ணம். சாதாரண மனிதர்களுடைய எண்ணம் வைக்க கூடாது, நீங்க வைக்கிறது கிடையாது. மற்றபடி எண்ணங்கள் எப்பவுமே வருது.
ஏன்னா எண்ணங்கள் எங்க இருந்து வருது? மனதுல இருந்து வருது. அப்ப சமஸ்காரத்துல எது ஆழமா பதிவாயிருக்குதோ அதுல இருந்துதான் எண்ணம் வருது உண்மையிலே. சோ அந்த அளவுக்கு ஆழமா எல்லாரும் நல்லவங்க, எல்லாரும் நல்லவங்க, அதை திரும்ப திரும்ப உள்ள போட்டுக்கிட்டே இருக்கும். மனவளக்கலைக்காரங்க வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிப்பாங்க. ஸோ அதுவுமே ஒரு நல்ல யுக்தி தான் இல்லையா? ஸோ அது மாதிரி நம்ம 2-3 லைன் சேர்த்து கூட யூஸ் பண்ணிக்கலாம். மற்றவங்களுக்கு சொல்லாட்டினாலும் மனசுக்குள்ளேயாவது சொல்லிக்கலாம். உங்க எவ்வளவு நல்லவங்க அந்த மாதிரி. நீங்க பரமாத்மாவுடைய சேவைக்காக பொறுப்பாகி இருக்கிறீங்க, நிமித்தமாகி இருக்கிறீங்க. அதனால இந்த சேவைக்காக என்னென்ன எண்ணங்கள்லாம் உங்களுக்கு வருதோ அதெல்லாம் சாதாரண எண்ணங்கள் கணக்குல வராது. அது வீண் எண்ணங்களற்ற நிலை. மற்றபடி கெட்ட எண்ணம் வருது, கலியுகத்துல இருந்தவங்களை பற்றியும் உங்களுக்கு ஞாபகம் வருது அப்படின்னா அது விகல்பம், வீணான எண்ணம், விகார எண்ணம்னு அர்த்தம். இதன் மூலமா தான் பாவ கர்மம் ஏற்படுது. சோ இங்க பாருங்க, கர்மம், அகர்மம், விகர்மம், சங்கல்பம், விகல்பம், நிர்சங்கல்பம்ன்றார் இல்லையா? ஏன்னா இங்க அந்த காரியம்னு சிந்திக்கிறத வச்சு சொல்றார், எண்ணத்தை வச்சே சொல்றார். சோ கலியுகத்தை சார்ந்த எதை பத்தி உங்களுக்கு ஞாபகம் வந்தாலும் அது பாவக்காரியம். பாபாவை பற்றியும் பாபாவுடைய சேவையை பற்றியும் ஞானத்தை பற்றியும் வர்ற எண்ணங்கள் எல்லாமே வீண் எண்ணங்கள் லிஸ்ட்ல வராது. ஓரளவுக்கு சங்கல்பமற்ற நிலைக்கு சமம் அது. ஆனா சங்கல்பம் இருக்கு, சங்கல்பம்னா எண்ணம் இருக்குது, பட் இருந்தாலும் அந்த வீண் எண்ண கணக்குல அது போகாது. ஏன்னா சிந்திக்கிறதுலே ஆத்ம சக்தி இழக்குது. அதனாலதான் பாபா சொல்றாரு, அதிகமா சிந்திக்காதீங்க, பிளான் பண்ணுங்க, பாபா கிட்ட ஒப்படைச்சிட்டு நீங்க பாட்டு கண்ணை மூடிட்டு செயல்படுத்துங்க அப்படிங்கிற. சோ ஆனா சேவைக்காக நீங்க சிந்திக்கிறது அந்த மாதிரி கணக்குல வராது, வீண் எண்ணங்கள் கணக்குல வராது. உறவினர்கள் பற்றிய எண்ணம், கலியுகத்துல நடக்கிற விஷயங்களை பற்றிய எண்ணங்கள் தான் உங்களுக்கு பாவத்தை ஏற்படுத்துது. அந்த பாவ கர்மத்தின் மூலமா தான் துக்கம் ஏற்படுது. மற்றபடி யஜ்யத்தை பற்றியும் ஈஸ்வரிய சேவையை பற்றியும் உங்களுக்கு எண்ணம் வந்தா அதுவே நிர்சங்கல்பம் தான். அதாவது நிர்சங்கல்பம்னா ஆக்சுவலா எண்ணங்களற்ற நிலை. இங்க பிராக்கெட்ல வீண் எண்ணங்களற்ற நிலைன்னு கொடுத்திருக்கிறாங்க. சரி, அதாவது எண்ணங்களற்ற நிலைக்கு ஈக்குவலான ஒரு நிலைன்ற. ஏன்னா இந்த எண்ணங்களற்ற நிலையின் மூலமாக தான் நம்ம வேற யுகத்தை சார்ந்தவர்களா மாறுறது. சோ இது முழுக்க முழுக்க புத்தியின் விளையாட்டு தான். சத்தியுகத்துக்கும் கலியுகத்துக்கும் உள்ள வித்தியாசமே, சத்தியுகத்தோடைய மனிதர்களின் புத்தி வேற மாதிரி வேலை செஞ்சது, இங்க இருக்கிறவங்களுடைய புத்தி வேற மாதிரி வேலை செய்யுது. சோ சத்தியுகத்துல இருக்கிறவங்கள மாதிரி புத்தியை இப்ப நம் புத்திக்கு பயிற்சி கொடுக்கணும், அந்த மாதிரி சிந்திக்கிறதுக்கு. சேவைக்காக சுத்தமான எண்ணங்கள் வரலாம். பாருங்க, உங்களை பாலனை பண்றதுக்காகத்தான் பாபா இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறார். அதனால மம்மா பாபாவுக்கும் உங்களுக்கு இந்த சேவை செய்யறதுக்காக எண்ணங்கள் வரதான் செய்யுது. ஆனா இந்த எண்ணங்கள் தேவையற்ற எண்ணங்கள் கிடையாது. இதன் மூலம் எந்த பாவ காரியமும் நடக்கிறது கிடையாது. ஒருவேளை யாருக்காவது விகாரி சம்பந்தங்களை பற்றிய எண்ணம் வருது அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பா பாவம் ஏற்படும் இல்லையா? விகாரிகள் சம்பந்தம்னா என்ன அர்த்தம்? கலியுக சம்பந்தம். அவங்கள பற்றிய எண்ணம் வந்தாலே பாவம் தான் கண்டிப்பா. பற்று அல்லது பேரஸ் அல்லது காமம் ஏதோ ஒண்ணு சம்பந்தப்பட்டது தான் வரும். சோ நம்ம பிராமண பரிவாரத்தை உயர்த்துறத பத்தி வர்ற எண்ணம் தேவையற்ற எண்ணம் சொல்ல முடியாது, பாவ எண்ணம்னு சொல்ல முடியாது. உற்றார் உறவினர்களுக்கு நீங்க சேவை செய்யணும் தான். ஆனா அவங்களை எப்படி பார்க்கணும்? உற்றார் உறவினரா பார்க்க கூடாது, அலௌகிக திருஷ்டியோடு பார்க்கணும். அலௌகிக திருஷ்டியோட சேவை செய்யுங்க.
பற்றுதல்ன்ற தாக்கமே ஏற்படக்கூடாது. ரொம்ப முக்கியம். மத்தவங்க கிட்ட காமம் மகா எதிரின்னு சொல்றீங்கன்னா அதே திடமான எண்ணத்தோட உங்க குழந்தைகிட்டயும் நீங்க சொல்லணும். இல்ல இந்த குழந்தைக்கு இது சொல்ல வேண்டாம் அப்படின்னு விட்டீங்கன்னா அது மிகப்பெரிய பாவக்காரி. அதான் பற்றுதல்ன்ற தாக்கம் வரக்கூடாது. விடுபட்ட நிலையிலிருந்து உங்களுடைய கடமைகளை கடைபிடிங்க. சிலர் பாருங்க, விடுபட்ட நிலையில இருந்து கடமையை நிறைவேற்றுங்க இல்லையா? உங்க குடும்பத்தை பார்த்துக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு தான். ஆனா அது என்னுடைய குடும்பம்ன்ற உணர்வுல இருந்து விடுபட்டு அவங்கள கவனிங்க. அதனால நீங்க மதுபன் வந்தாலும் அல்லது சென்டர்ல சரண்டர் பிரதர் சிஸ்டர் ஆனாலும் அல்லது ஆகாம கர்ம பந்தனத்திலே சிக்கி இருந்தா கூட அதுல இருந்து விட்டுட்டு உங்களால வெளியே வர முடியலன்னா கூட அப்பாவுடைய கைய ஒருபொழுதும் விட்டுடக்கூடாது. புத்தியினால எப்பவும் அவரை பிடிச்சிருக்கணும். அப்படி பிடிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா உயர்ந்த பதவி அடைவீங்க. இன்னொரு விஷயம், அப்படி பாபாவை சுத்தமாற நினைக்கிறது கண்டினியூஸா நினைக்கிறது முடியாட்டினா கூட பாபா விட்டுட்டு போகாம இருந்தாலே நீங்க பதவி ஏதோ ஒரு பதவி அடைவீங்கன்றார். எவ்வளவு ஈஸியாக்கி கொடுக்குறாரு இல்லையா? உயர்ந்த பதவி அடையினா நிரந்தர நினைவு இருக்கணும். அப்படியும் இல்ல, எனக்கு ஒரு சிலரை மறக்க முடியல, குழந்தை கணவன் யாரோ மறக்க முடியல அப்படின்னா கூட அப்ப விடாம இருங்க, கண்டிப்பா ஏதோ ஒரு பதவி அடைவீங்க. உங்களுக்குள்ள என்ன விகாரம் இருக்குதுன்னு மத்தவங்களுக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா உங்களுக்கு நல்லா தெரியும் தானே. சோ யார்கிட்டயாவது ஒரு விகாரம் இருந்தாலும் அவங்க கண்டிப்பா தேக அபிமானத்துலதான் இருக்கிறாங்க. ஒரு விகாரம் கூட இல்லாம யார் இருக்கிறாங்களோ அவங்கதான் ஆத்ம அபிமானிகள். ஒரு விகாரம் இருந்தா கூட கண்டிப்பா அவங்க தண்டனை அடைவாங்க. யாரு விகாரமே கொஞ்சம் கூட இல்லாம இருக்கிறாங்களோ அவங்க தண்டனையில இருந்து தப்பிச்சிடுறாங்க. அப்ப புரிஞ்சுக்கணும், நம்ம செஞ்ச பாவம் எவ்வளவு பாவம் செஞ்சிருப்போம் எத்தனை ஜென்மமாக, அல்லது இதே ஜென்மத்திலுமே கூட கலியுகத்துல இருக்கும்போது. அப்ப அதுல இருந்தெல்லாம் தப்பிக்கணும்னா அதுக்கு ஈஸியான வழி என்ன? விகாரத்துல இருந்து தப்பிச்சிடுங்க, தண்டனையில இருந்து தப்பிச்சிடுங்க. சூப்பர் இல்லையா? விகாரத்துல இருந்து தப்பிச்சிட்டீங்கன்னா நீங்க செஞ்ச பாவத்துல இருந்து முக்தி அடைஞ்சிட்டீங்கன்னு அர்த்தம். சில குழந்தைங்க கிட்ட காமமும் கிடையாது, கோபமும் கிடையாது, பேராசை பற்றி எதுவுமே கிடையாது. அந்த குழந்தையால மிக நல்ல முறையில சேவை செய்ய முடியும். யார் கூட வேணாலும் சேவை செய்ய முடியும். செம சூப்பர் இல்ல? கோபம் கிடையாது, பற்று கிடையாது, பேராசை கிடையாது, அகங்காரம் கிடையாது. இந்த மாதிரி ஒரு ஆத்மாவை நான் பார்த்தேன் அஞ்ஞானத்திலே. நாங்க காலேஜ் படிக்கும்போது ஹாஸ்டல்ல ஒரு அந்த சாப்பாட்டுல ஏதோ ஒரு பிரச்சனை வந்தது. ஒரு சிலருக்கு மட்டும் அவங்க கரெக்டா பண்றாங்க, ஒரு சிலருக்கு பண்ணல அப்படிங்கிற மாதிரி நான் போய் கேட்கிறேன் அவங்க கிட்ட, ஏன் இப்படி பண்றீங்க அப்படி இப்படின்ட்டு. அவங்கள ஒரு மாதிரி நான் பேசிட்டு இருக்கிறேன். ஒரு வயசான அம்மா. முடிச்சிட்டு வரும்போதுதான் பக்கத்துல இருந்த ஃப்ரெண்டு சொல்றான், நீ யாருக்கிட்ட பேசுன தெரியுமா அப்படின்னு. ஏன் யாருக்கிட்ட பேசுன? அங்க இருக்கிற ஆயா கிட்ட தானே பேசுன. அவங்க தாண்டா கரஸ்பாண்டோட அம்மா. தூக்கி வாரி போட்டுச்சு. ஏன்னா கிச்சன்ல தான் அவங்க இருப்பாங்களே, அவங்க வீட்டுக்கே போக மாட்டாங்க. அவங்க வீட்டு பக்கத்துலயே தான் இருக்கும், ஸ்கூல் கேம்பஸ்குள்ளேயே தான் இருக்குது. ஆனா அந்த அளவுக்கு தேகாபிமானம் இல்லாம இருக்கிறாங்கன்றது எனக்கு செம ஆச்சரியம். நம்மள போய் இப்படி வச்சிருக்காங்க, அது எவ்வளவு பெரிய விஷயம். அது கொஞ்சம் கூட இல்லாம அது பயங்கர, அதாவது உண்மையிலே அந்த காலேஜை நடத்துறது வந்து ஒரு லேடி தான். அவங்க ஹஸ்பண்ட் கரஸ்பாண்டன்ட் சொன்னாலுமே கூட நடத்துறது முன்னிருந்து நடத்துறது வந்து அவங்க ஒய்ஃப் தான். இது வந்து ஹஸ்பண்டோடைய அம்மா. அப்ப அந்த கொஞ்சம் கூட தேக அபிமானம், அப்படி ஒரு அன்பா இருப்பாங்க. ஆச்சரியமா இருக்கும். அவங்க
கொஞ்சம் கூட அவங்க நான் யார் தெரியுமான்னு அவங்க கேட்கவே இல்லை. எவ்வளவு பெரிய விஷயம். அதான் பாபா சார், அந்த மாதிரி குழந்தை இங்க இருந்துச்சுன்னா சூப்பரா சேவை செய்ய, அவங்கள ஏத்து பேசணும்னே தோணாது நமக்கு, இல்லையா? நல்ல முறையில சேவை செய்ய முடியும். ஸோ இது ஒரு அடிக்கடி இதை செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். புதுசா கார் வாங்குறோம் வந்து அடிக்கடி செக் பண்ணிட்டே இருப்பாங்களா, ஒரு ஸ்கிராட்ச் வரும், பசங்க விளையாண்ட கூட தம்பி அண்ணாண்டு போய் விளையாடுப்பா, அந்த ஒரு அந்த மாதிரி நமக்குள்ள காமம் பற்று பேரசாங்கர் 1/2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை உள்ள பூந்துச்சா செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி எந்த குழந்தை ஆத்மாவா புது கார் மாதிரி கிளீனா வச்சுக்குதோ செம்ம சூப்பரா சேவை செய்ய முடியும். அவங்களுடைய நிலைதான் ஞானம் நிறைந்த யோகம் நிறைந்த நிலைன்றது, இல்லையா? நீங்க ஞானி குழந்தையா யோகி குழந்தையான்றதெல்லாம் எங்க தெரியும்? பாபா நேத்து சொன்னாரு, சேவையில தெரியும். சேவையில எல்லாத்தையும் பிடிச்சி அசைக்கிற மாதிரி 5 விகாரங்களும் அட் டைம்ல வந்து தாக்கும். சேவையில தெரியும். அது ஞான யோக நிலையில இருக்கிறவங்களுக்கு தான் இந்த 5 விகாரத்துல இருந்து தப்பிச்சு இருப்பாங்க. அப்ப நான் நாராயணன் 5 விகாரத்துல இருந்து விடுபட்டவன் சதா சொல்லிக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு தான் நீங்களும் ஓட்டு போடுவீங்க. செம்ம சூப்பர். பாபா சொல்றாரு இல்லையா, ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் சொல்றாரு. இந்த 5 விகாரம் இல்லாத குழந்தை தான் உங்களுக்கும் பிடிக்கும். எல்லா பிராமண பரிவாரத்துல அஞ்ஞானிகளுக்கும் எந்த குழந்தை பிடிக்குதோ அந்த குழந்தை தான் அங்க நாராயணன் ஆகும். நீங்களும் அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவீங்க. இவங்க வந்து மக்களாச்சு, மக்களே தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆக்சுவலா ராஜாவும் மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க தான். ஆனா இப்ப நடக்கிறது எல்லாமே, இல்லையா? அந்த குடும்பத்துல பிறக்கிறவங்களும் இப்ப தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க. சோ எந்த குழந்தைக்குள்ள இந்த 5 விகாரமும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன்னா உங்களுக்கும் அது தெரியும். இப்ப நான் சொல்றேன்ல, ஞாபகம் வச்சுட்டு இல்லையா, 10 வருஷம் முன்னாடி நடந்த அவங்க அப்படியே ஞாபகம் இருக்குது. மற்ற யாருமே எனக்கு இப்ப ஞாபகமே இல்லை. அவங்க ஃபேஸ் மட்டும் அப்படியே ஞாபகம் இருக்குது. ஏன்னா நல்லவங்களுக்கு அனைவரும் ஓட்டு போடுவாங்க. செம சூப்பர் இல்லையா? யாருக்கிட்ட விகாரம் இருக்குதோ அவங்களால சேவையே செய்ய முடியாது. இது உங்களுக்கு நம்பிக்கை இருக்கணும். இது இருந்தாலே விகாரத்துல விழ மாட்டீங்க. இது ரொம்ப 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 முக்கியமான விஷயம். சேவை செய்ய முடியாது, சேவை செய்ய விட மாட்டாரு. அந்த நாடகமே அப்படி அமையாது. விகாரம் இருக்கிற குழந்தையால சேவை செய்ய முடியாது. இது உங்களுக்கு நிச்சய புத்தி இருக்கணும். அதுக்கப்புறம் விகாரத்தை ஊந்துட்டு துடிச்சு பிரயோஜனம் கிடையாது. யாரு விகாரமற்றவர்களாக இருக்கிறாங்களோ அவங்கதான் சேவை செஞ்சு மத்தவங்களையும் தனக்கு சமமா ஆக்க முடியும். அதனால சேவை செய்யறதுக்கு முன்னாடி நீங்க எதுல கவனம் செலுத்தணும்? உங்க மேல கவனம் செலுத்துங்க. இந்த 5 விகாரன்ற பாம்பு எங்கேயாவது புத்திக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்குதா செக் பண்ணுங்க. வண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி செக் பண்ணுவாங்களா, பெட்ரோல் இருக்குதா, இது இருக்குது, அந்த மாதிரி இதை செக் பண்ணுங்க. சேவை செய்யறதுக்கு ஒரு வினாடி முன்னாடி செக் பண்ணுங்க. ஒரு ஸ்டால்ல நீங்க பேசுறீங்கன்னா ஒரு பேட்ச் முடிச்சோடனே மறுபடியும் செக் பண்ணணும். ஏன்னா அவங்க வந்ததுடைய தாக்கம், அவங்க கேட்ட கேள்வியோடைய தாக்கம், பார்த்த பார்வையோடைய தாக்கம் எனக்குள்ள இருக்குதா? எதுவும் இல்லை, நான் நாராயணன். அந்த போதை கிளியர் ஆனதுக்கு அப்புறம் அடுத்த சேவை ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு சமமா மத்தவங்களை மாத்த முடியும். விகாரங்கள் மேல முழு வெற்றி அடையணும். குறிப்பா கெட்ட எண்ணங்களின் மேல முழு வெற்றி அடையணும். ஈஸ்வரனுக்காக, ஈஸ்வரிய சேவைக்காக உங்களுடைய எண்ணங்களை எல்லாம் வீண் எண்ணங்கள் அற்றதா மாத்திக்கணும். அப்படின்னு அர்த்தம். சேவையை பற்றிய சிந்தனை மட்டும்தான் இருக்கணும். விகார எண்ணம்னா என்னன்னே மறந்து போயிடணும். பாபா எதுக்கு கொக்கு கூட சேரக்கூடாது, சங்கதோஷத்துல கவனம் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு? அசுர மனிதர்களுடைய பார்வையில காமம் நிரம்பி இருக்கிறது தெரியும். அதுக்குதான் கட் பண்ண சொல்ற. அப்ப இவங்க பார்த்தாலே காமத்துல பாக்குறாங்க. அந்த காமத்துல பாக்குறாங்கன்ற எண்ணமே மறக்கணும் நீங்கன்னா அவங்க கிட்ட இருந்து தொடர்பை கட் பண்ணாதான் முடியும். பாக்குறதெல்லாம் குழந்தைங்களாவே தெரியணும். அதுக்குதான் பாபா சொல்றாரு. அந்த மாதிரி இருந்தாதான் சக்தி கொடுக்க முடியும். நேற்று சொன்னார் இல்ல, எவ்வளவு பெரிய பொறுப்பு சுமை உங்களுக்கு இருக்குது.
உம் முழு வெற்றி அடையணும். இங்க வெற்றின்றது விகாரத்தின் மீது வெற்றி அடையிறது. கெட்ட எண்ணங்கள் அது தானா வருதே, வரவிடாம பண்ணுங்க. அதுதான் யோகம். அதுக்கு என்ன பண்ணும்? ஒண்ணு பாபாவை நினைக்கணும், இன்னொன்னு நல்ல நல்ல எண்ணங்களை உருவாக்கணும். உண்மையிலே நிர்சங்கல்பம், அதாவது சங்கல்பமற்ற நிலை அப்படின்றது வீண் எண்ணங்களற்ற நிலை தானே தவிர எண்ணமே வராத ஒரு நிலை இருக்காது, எப்பவுமே வரும்ன்ற. துக்கம் சுகத்திலிருந்து விடுபடுவதாகும் இல்லையா? சங்கல்பமே இல்லைன்னால என்ன அர்த்தம்? துக்கமும் தெரியாது, சுகமும் தெரியாது. அதுதான் பரந்தாமத்துல. பரந்தாமத்துல துக்கத்தை அனுபவிப்போமா, சுகத்தை அனுபவிப்போமா? அங்கதான் எண்ணமே இருக்காது இல்லையா? பாபா சொல்றாரு, எப்ப நீங்க இந்த கணக்கு வழக்கெல்லாம் முடிச்சிட்டு போறீங்களோ அப்ப அங்க பரந்தாமத்துல துக்கம் சுகம் ரெண்டுத்துல இருந்தும் விடுபட்ட நிலையில இருப்பீங்க. அப்பதான் எந்த எண்ணமும் வராது. ஆனா இப்ப நல்ல நல்ல எண்ணங்களை உருவாக்கி சுகத்துல இருக்கணும் நீங்க. ஆனா பரந்தாமத்துல அகர்மியா இருப்பீங்க. அகர்மினா என்ன அர்த்தம்? ரெண்டு கர்மத்துல இருந்தும் விடுபடுறீங்க. சுகம் கொடுக்கிற கர்மமும் பண்ண மாட்டீங்க, எந்த கர்மமும் பண்ண மாட்டீங்க, அதான் அகர்மி. இப்ப கர்ம யோகம்னு கீதையில ஃபேமஸா சொல்றதா என்ன அர்த்தம்? கர்மம் செய்யாம இங்க இருக்க முடியாது. குறிப்பா சிந்தனை. சோ இந்த சிந்தனையே இறைவனை பற்றிய சிந்தனையை உருவாக்கு, அதான் யோகம், கர்ம யோகம் அப்படின்னு சொல்றாரு. மற்றபடி எந்த எண்ணமும் இல்லாம இருக்கிற யோகம் கிடையாது இது. அது வேஸ்ட். நான் சுவாசத்துல செலுத்திட்டு இருக்கிறேன், அது சுவாசத்தை செலுத்துறதுனால உனக்கு என்ன நல்ல குணமா வந்துட போகுது? இங்க உங்களுக்கு கண்டிப்பா இந்த ஸ்தூல உலகத்துல எண்ணங்கள் வந்தே தீரும். அதுலயும் குறிப்பா சங்கமயுகத்துல உங்களுக்கு எண்ணம் வரணும். என்ன எண்ணம் வரணும்? முழு உலகத்தையும் தூய்மை ஆக்குறதுக்கான எண்ணம் வரணும் எப்பவும். ஏன்னா அதுக்குத்தான் நீங்க பொறுப்பா நியமிக்கப்பட்டிருக்கிறீங்க பாபாவனால. சோ அதனால கண்டிப்பா உங்களுக்கு சுத்தமான எண்ணங்கள் வரும். சத்தியுகத்திலையும் சுத்தமான எண்ணங்கள் வர்றதுனால வீண் எண்ணங்களே அங்க இருக்காது. நீங்க அங்க செய்யற காரியங்கள் எதிர் விளைவுகளை ஏற்படுத்துற காரியமாவே இருக்காது இல்லையா? அந்த சுபமான எண்ணம், சுபமான விஷயம் சமசூப்பர் இல்லையா? ஒருத்தங்களுக்கு நல்லதே செய்யும் போது அவங்க எதிர்த்து உங்களை எதுவுமே பண்ண போறது கிடையாது. சோ அந்த மாதிரி எண்ணங்கள் தான் அங்க உருவாக்குவீங்க. அதனால எதிர் விளைவுகளே இருக்காது. அதுதான் அகர்மம்னு சொல்லப்படுது. புரிஞ்சுதா? கர்மம் அகர்மம் விகர்மத்தின் ரகசியங்களைத்தான் பாபா இப்போ நமக்கு புரிய வைக்கிறாரு. பாபா தான் இதை புரிய வைக்கிறார். மனிதர்களுக்கு இது தெரியாது. அகர்மம் அப்படின்னா விளைவுகளற்ற கர்மம். சொர்க்கத்துல நல்ல காரியம் செய்தாலும் அதுக்கு பலன் கிடையாது. ஏன்னா இப்ப சங்கமயுகத்துல செய்யற நல்ல காரியத்துடைய பலன் நாங்க அனுபவிக்கிறோம். சோ விளைவுகளற்ற கர்மம் அகர்மம். இங்க கலியுகத்துல விளைவுகள் உள்ள கர்மம் அல்லது வீணான கர்மம், குறிப்பா எதிர் விளைவுகள் உள்ள கர்மம் சொல்லலாம், விகர்மம். சோ இந்த ரகசியத்தை புரிய வைக்கிறார். மற்றபடி கர்மம் செஞ்சுதான் ஆகணும். ஏன்னா இது பேரே கர்மக்ஷேத்திரம். இந்த பாவ கர்மத்தில இருந்து உங்களை விடுவிக்கக்கூடியவர் ஒரே ஒரு தந்தை மட்டும்தான். அவரு இந்த சங்கம யுகத்துல உங்களுக்கு கற்பித்து கொண்டிருக்கிறார். சோ துக்கத்துல இருந்து விடுபடணும்னா என்ன பண்ணணும்? துக்கத்துல இருந்து இப்ப துக்கத்தை விளைவிக்கக்கூடிய காரியத்துல இருந்து விடுபடணும். சோ அப்ப காரியம் எது துக்கம் கொடுக்கக்கூடிய காரியம், எது சுகம் கொடுக்கக்கூடிய காரியம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதைத்தான் பாபா சங்கமயுகத்துல கத்துக் கொடுக்கிறாரு. அதனால குழந்தைகளே உங்க மேல மிகுந்த கவனம் செலுத்தணும். உங்களுடைய கணக்கு வழக்குகளையும் பார்த்துக்கிட்டே இருங்க. ஏன்னா கணக்கு வழக்கு முடிக்கிறதுக்காக தான் நீங்க இங்க வந்திருக்கிறீங்க. இங்க வந்த பிறகும் தண்டனை அடையிறதுக்கான கணக்கு வழக்க உருவாக்கிடாதீங்க, உருவாக்கிட்டு இருக்காதீங்க இல்லையா? தண்டனையில இருந்து தப்பிக்கிறதுக்கான வழியத்தான் பாபா கொடுக்கிறார்.
ஸோ கணக்கு வழக்கு முடிச்சிடுங்க. எவ்வளவு துக்கம் பல ஜென்மமா கொடுத்தீங்களோ அதை திருப்பி கொடுக்கும் போதெல்லாம் அமைதியா பாபா நினைவுல இருந்து ஏத்துக்கோங்க. அது உங்களுக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது. ஸோ திருப்பி துக்கத்தை கொடுத்துடாதீங்க, கணக்கு வழக்கை உருவாக்கிடாதீங்க. ஏன்னா கர்ப்பச்சிறைக்கான தண்டனை கூட குறைஞ்சது கிடையாது, மிகப்பெரிய தண்டனை அது. கர்ப்பத்துல போய் பிறவி எடுக்கிறது, இந்த கலியுகத்துல மீண்டும் ஜென்மம் எடுக்கிறது இருக்கக்கூடாது. அதனாலதான் பாபா சொல்றாரு அதிகமான முயற்சி செய்யணும் நீங்க. ஏன்னா எல்லோரையும் துக்கத்துல இருந்து காப்பாற்றக்கூடிய, உலகத்தை தூய்மையாக்கக்கூடிய இந்த லட்சியம் மிக உயர்ந்தது. அதனால சுயம் நீங்க தூய்மையா இருக்கணும், பாவ கர்மத்துல இருந்து விடுபட்டு இருக்கணும்ன்றதுல எச்சரிக்கையோட நடக்கணும். நீங்க விகல்பங்களின் மீது அவசியம் வெற்றி அடையணும். இப்ப நீங்க எந்த அளவுக்கு விகல்பங்களின் மீது வெற்றி அடைஞ்சிருக்கிறீங்க, எந்த அளவுக்கு இந்த வீணான எண்ணங்களை சுத்தமாற இல்லாத துக்கம் சுகத்துல இருந்து விடுபட்ட நிலையோட இருக்கிறீங்கன்னு நீங்க புரிஞ்சிக்க முடியும். யாரால தன்னையே புரிஞ்சிக்க முடியலையோ அவங்க பாபா கிட்ட கேட்கலாம். ஏன்னா நீங்க அவருடைய வாரிசு குழந்தையாச்சே, அதனால கண்டிப்பா அவர் சொல்லிடுவாரு. நல்லது, சூப்பர்ல. ரெண்டு பாபா கிட்டையும் கேட்கலாம், பிரம்ம பாபா கிட்டையும் கேட்கலாம், சிவபாபா கிட்டையும் கேட்கலாம். ஏன்னா ரெண்டு பேருமே அவ்வளவு அன்பு வச்சிருக்கிறாங்க. சிவபாபாக்கு ஈக்குவலா பிரம்ம பாபாவும் அனைவரையும் தன்னுடைய குழந்தைங்களாவே பாவிக்கிறார். ஸோ அதனால கண்டிப்பா அக்கறையா அவர் கவனிச்சிட்டு இருக்காரு. ஸோ அவர்கிட்ட நீங்க கேட்கலாம், இப்ப நான் எந்த ஸ்டேஜ்ல இருக்கிறேன், கர்மாதித்த நிலைக்கு எவ்வளவு பக்கத்துல வந்திருக்கிறேன், வீண் எண்ணங்கள் வராம நான் எந்த அளவுக்கு விடுபட்டு இருக்கிறேன்னு தெரிஞ்சிடும். ஸோ ஜெயிச்சே ஆகணும். இப்ப ஜெயிக்கலன்னா எப்பவுமே ஜெயிக்க முடியாது இல்லையா? இப்படைத்தவருக்கு நீ எப்படி ஜெயிக்கும் அப்படின்ட்டு அஞ்ஞானிகள் சொல்ற மாதிரி, இப்ப தோத்தன்னா எப்ப நான் ஜெயிக்க போறேன்? இதுக்கப்புறம் சான்ஸே கிடையாது. இப்ப மட்டும்தான் இந்த யுத்த மைதானத்துலதான் மாயாவோட நேருக்கு நேர் போராட்டம். ஸோ ஜெயிச்சிடுங்க. குறிப்பா மாய எண்ணங்களின் மூலமா தான் தாக்குறான். வீண் எண்ணங்களை வர விடாதீங்க. அந்த எண்ணம் விதை இல்லையா? பாவத்துக்கான விதை என்னது? முதல்ல எண்ணம் தான். ஸோ அதை கட் பண்ணுங்க. அதன் மீது முழு வெற்றி அடையுங்க. பாபா தனியா காமத்தின் மீது வெற்றி அடையுங்க, கோபத்தின் மீது வெற்றி அடையுங்கன்னு சொல்லல, எண்ணத்தின் மீது வெற்றி அடையுங்க. எண்ணத்திலே கட் பண்ணுங்க, வீண் எண்ணங்களே வேணும். வெறும் ஆத்மாதான் தெரியணும், உலகத்தை நன்மையாக்கணும் நன்மையாக்கணும். நீங்க திரும்புற பக்கம்லாம் எப்படி சேவை செய்யலாம், எப்படி தூய்மையாக்கலாம், இதேதான் உங்க புத்தியில ஓடிட்டு இருக்கும். நல்லது, பயங்கர முயற்சி செய்யணும். அதாவது அடுத்த ஜென்மம் இங்க எடுத்துடக்கூடாதுன்றதுல கவனம் வைங்க. ஏன்னா அந்த தண்டனை கூட சாதாரண தண்டனை கிடையாதுன்றார். கர்ப்பத்துக்கு போறது சாதாரண தண்டனை கிடையாதுன்றாரு. அப்ப என்ன அர்த்தம்? சுத்தமாக முடிச்சாதான் கர்ப்பத்துக்கு போகாம தப்பிப்பீங்க, ஃபரிஸ்தா ஆயிடுவீங்க. ஸோ கவனம் செலுத்துங்க. ஸோ கணக்கு வழக்கம் முடிக்க வந்திருக்கிறீங்க, புதுசா உருவாக்காதீங்க. செம சூப்பர் இல்லையா? இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாய் தந்தை ஆகிய பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. ஆன்மீக தாய் தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம்: அமிர்த வேலையில எழுந்து பாபா கிட்ட இனிமையிலும் இனிமையான ஒரு உரையாடல் செய்யணும். குஷி குஷியா பேசுங்க. பாபா நான் எப்படி இருந்தேன், எப்படி ஆக்கி இருக்கிற, உன்னை எவ்வளவு நிறைய உள்ள சொல்லியிருக்கிறார் இல்லையா? அதே மாதிரி சாப்பிடும் பொழுது, காரியம் செய்யும் போது கூட நான் உன் நினைவை விட மாட்டேன் பாபா. நீ எவ்வளவு சுவையான உணவை எடுத்துட்டு வா, உன் நினைவை நான் மறக்க மாட்டேன். எவ்வளவு அழகானவங்களை எதிர எடுத்துட்டு வா, உன் நினைவை மறக்க மாட்டேன். எப்படிப்பட்ட அசுர சுபாவம் கொண்டவங்களை வச்சுட்டு வா, உன்னை நான் மறக்க மாட்டேன். எப்படிப்பட்ட பிரச்சனையை எடுத்துட்டு வா, ஒரு வினாடி கூட எந்த பிரச்சனைக்கும் உன் நினைவை நான் இழக்க வைக்கக்கூடிய சக்தி கிடையாது. அந்த மாதிரி பேசணும். ஒரு சினிமா பாட்டிலே வரும், சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி. அதுல பாத்தீங்கன்னா லவ்வர்ஸ் பேசிக்குவாங்க. அதாவது போருக்கு போயிடுவான். போருக்கு போகும்போது அந்த காதலியை நினைச்சு அவன் உருகுறான். அப்ப மறப்பேன் என்றே நினைத்தாயோ அப்படின்னு ஒரு லைன் வரும். ஸோ அந்த மாதிரி நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போதும் நான் உன்னை மறந்துடுவேன்னு நினைச்சியா,
இதை கொடுத்துட்டா நான் மறந்துடுவேன்னு நினைச்சியா? இதுக்கெல்லாம் நான் அவனை மறந்துடுவேன்னு நினைச்சேன், அவனை விட்டுருவேன்னு நினைச்சியா? அப்படி இருக்கணும் இல்லையா? இப்ப பாபா சொல்றாரு, அதுக்கு தடையா இருக்கிறது என்னது? தேக சம்பந்தம். அதை மறந்து எல்லாரும் சகோதர சகோதரன், என்னுடைய புத்தி என்னுடைய பிரியதர்ஷன் கிட்ட இருக்குது, உயர்ந்ததிலும் உயர்ந்த மிக அழகானவர் எனக்கு பிரியதர்ஷனா கிடைச்சிட்டாரு, வேற எந்த உறவும் எனக்கு வேண்டாம். அப்படி இருக்கணும். அதை பக்காவாக்குங்க, உறுதியாக்குங்க. பாபா கிட்ட சத்தியம் பண்ணுங்க அடிக்கடி. பாரத பெண்கள் அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா குனிஞ்ச தலை நிமிராம போவாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? கணவனை தவிர வேற எந்த ஆணையும் ஏறெடுத்து பார்க்க மாட்டாங்க அப்படின்ற புகழ் பாரத பெண்களுக்கு மட்டும்தான் இருக்குது. அது உண்மையில எங்க இருந்து வந்த புகழ்? சங்கமயுகத்துல அந்த பிரியதர்ஷனை தவிர யாருக்கிட்டையும் என் புத்தி இணையாதுன்றத வச்சு வருது. இந்த கெட்ட எண்ணங்கள் மீது வெற்றி, முழுமையான வெற்றி அடையுங்க. அப்படி வெற்றி அடைஞ்சீங்கன்னா என்ன ஆயிடுவீங்க? துக்கம் சுகத்துல இருந்து விடுபட்டு இருப்பீங்க. பாராட்டினாலும் ஆட மாட்டீங்க, திட்டினாலும் வாட மாட்டீங்க. அந்த மாதிரி வீண் எண்ணங்கள் கொஞ்சம் கூட இல்லாத நிலையில நிலைச்சிருங்க. பாபாவுடைய வழிப்படி அனைத்து விகாரங்களையும் பாபா கிட்ட அர்ப்பணம் பண்ணிட்டு யோகத்துல மூழ்கிடுங்க. ஒரேடியா யோகத்துல மூழ்கிடுங்க, ஒரேடியா குஷி ஆயிடுங்கன்ற. சத்தா குஷியா இருக்குமா? பாபாவை தவிர வேற எதையுமே நினைக்காத குஷியா தான் இருப்பேன். இதாச்சு அதாச்சா நினைக்கிறதுனாலதான் குஷி போகுது. ஏன் நினைக்கிற? அப்பாவே நினைச்சிட்டு அவரு பாத்துக்குவார் இல்லையா? வரதானம். அதாவது பிரம்ம பாபா அந்த பெக்கர் பார்ட்டுன்னு ஒண்ணு வந்துச்சு நம்ம ஏகியத்துக்கு. அடுத்த வேலை சாப்பாடே இல்லாத ஒரு ஸ்டேஜ். எல்லாரும் பயந்துட்டு போய் பிரம்ம பாபா சாப்பிடறதுக்கு எதுவுமே இல்லை, என்கிட்ட சொல்ற, முதலாளி கிட்ட போய் சொல்ல. நானா முதலாளி சிவபாபாட்ட போய் சொல்ல, அவர் சிரிச்சிட்டு இருக்கிறாரு. இப்ப இந்த பாட்டு எல்லாருக்குமே வரும். அவங்களுக்கு அப்ப மட்டும் கிடையாது, கடைசி உலக அழிவு டைம்ல எல்லாம் வரும். அந்த நேரம் எந்த அளவுக்கு சிரிச்சிட்டு பாபா பாத்துக்காரு, அதை பத்தி எனக்கு என்ன கவலை அப்படின்னு இருங்க. எப்படித்தான் வரும்னே தெரியாது. அதுலதான் இருக்குது. மற்றபடி எல்லாரும் அதை சந்திப்பாங்க. ஆனா எல்லாருக்கும் வரும். ஆனா 100% மார்க் வாங்கி பாஸ் ஆனீங்களா, அதுதான் மெயின் இல்லையா? பிரம்ம பாபா சரீரத்தை விட்டு அடுத்த நாள் பாபா தாதி உடம்புல வராங்க. வந்தோடனே சொல்றாரு, இப்ப வச்ச டெஸ்ட் பேப்பர்ல ஒருத்தர் கூட ஃபுல் மார்க் எடுக்கலன்ட்டு. எல்லாரும் ஆட்டம் கண்டுட்டாங்க. நீங்க பிரம்மா பாபாவை நம்பி இங்க வந்தீங்க, சிவ பாபா அழிவற்றவரை நம்பி வந்திருக்கிறீங்க அப்படின்னு. ஆத்மான்றத மறந்துட்டீங்க. அதே மாதிரி வரும் இல்ல. இன்னும் நிறைய நடக்கும், நம்ம இயக்கத்திலே நடக்கும் நிறைய இல்ல. இப்ப தாதி சீரியஸா இருக்கிறாங்க, என்ன வேணாலும் நடக்கும். ஆனா சிவ பாபா கூட இருக்கிறாருன்றது ஒரு டைம்ல பாபா மீட்டு கட்டாகலாம். உலக விநாச டைம்ல வாணி கையில இருக்காது, பாபா கூட இருக்கிறாருன்றது மட்டும் சதா இருந்துகிட்டே இருக்கும். அந்த பயிற்சி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் உங்களை பயமற்றவரா வச்சிருக்கும். நாராயணன்னா யாரு? பயமற்றவர் இல்லையா? வரதானம் அதுதான். எந்த எண்ணங்கள் வந்தாலும் பாபா கிட்ட ஸ்வாகா அர்ப்பணம் பண்ணிடுங்க. வரதானம் தெய்வீக குணங்கள்ன்ற பாபாவுடைய பிரசாதத்தை நீங்களும் சாப்பிட்டு மற்றவங்களுக்கும் பரிமாறிக்கிட்டே இருக்கக்கூடிய சங்கம யுகத்தின் பரிஸ்தா அல்லது தேவதை ஆகுங்க. சங்கம யுக தேவதைகள் நீங்க இல்லையா? பரிஸ்தா பாட்டு இந்த உடலை விட்டு பிரிஞ்சு வர்றதானா சங்கமயுகத்திலே பரிஸ்தாவா விடுபட்டு இருக்கணும். தேவதை சத்தியுகத்துல வரப்பாற்ற இப்பவே இருக்கணும், சங்கமயுகத்திலே நீங்க இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? சங்கமயுக தேவதைகள் சாப்பிடுற பிரசாதம் என்னது? தெய்வீக குணங்கள். அதை மற்றவங்களுக்கும் கொடுங்க. அதாவது தெய்வீக குணத்தை நீங்க வெளிப்படுத்துங்க. அந்த குணத்தை சுவைச்சு அவங்களும் நானும் இதே மாதிரி இருக்கணும்ன்ற எண்ணம் வரும். விளக்கம், தெய்வீக குணங்கள் தான் சிவபாபா கொடுக்கிற பிரசாதத்துல மிக அற்புதமான மிக உயர்ந்த பிரசாதம். தெய்வீக குணங்கள் மெயினா அதுதான். அசுர குணத்தை தெய்வீக குணத்தை மாத்துறதுக்கு தான் பாபா வந்திருக்காரு. அதனால இந்த தெய்வீக குணங்கள்ன்ற பிரசாதத்தை அதிகமா பரிமாறிக்கிட்டே இருங்க.
நிறைய பேர் சொல்லுவாங்க, சொந்தக்காரனுக்கும் பணக்காரனுக்கும் சாப்பாடு போடுறதுல புண்ணியம் கிடையாது, அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு இல்லாதவனுக்கு தான் போடணும் இல்ல. அதே மாதிரி தெய்வீக குணங்கள் நல்லா இருக்கிறவங்க கிட்ட தெய்வீக குணங்கள் வெளிப்படுத்துறது பெரிய விஷயம் இல்ல, அது இல்லாதவனுக்கு கொடுக்கணும். அப்படியே அசுர குணத்தின் சுப உச்சத்துல இருக்கிறாங்க, அவன் கிட்ட நீங்க தெய்வீக குணத்தோட நடந்துக்கணும். அதுதான் மெயின். பரிமாறிக்கிட்டே இருங்க. இப்ப பிச்சைக்காரன் சாப்பாடு போடுற இடத்துலதான் வருவான். அதே மாதிரி அசுர குணங்கள் நிறைஞ்சு இருக்கிறவன் தெய்வீக குணங்கள் நிரம்பி இருக்கிறவங்க கிட்டதான் வருவான். ஏன் டெஸ்ட் பேப்பர் வருதுன்னு பயப்படாதீங்க, கொடுக்கணும், கொடுங்க, குணத்தை கொடுங்க, திருப்திப்படுத்துங்க, அவனை புகழுங்க. அன்பின் அடையாளமாக ஒருத்தர் சந்திக்கும் போது இனிப்பை பரிமாறிக்கிறாங்கல்ல. ஒருத்தங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஸ்வீட் கொடுக்கறது, கேக் கொடுக்கறது வழக்கமாவே இருக்குது நிறைய பேர் வீட்டுல. அந்த மாதிரி குணங்கள்ன்ற இனிப்பை பரிமாறிக்கிட்டே இருங்க. எந்த ஆத்மாவுக்கு எந்த சக்தி அவசியமோ, அதாவது எந்த சக்தி அவங்களுக்கு கம்மியா இருக்குதோ அது தெரியும். அசுர குணம் வெளிப்படுத்தினா ஒரு தெய்வீக குணம் கம்மியா இருக்குது, அந்த குணத்தை அந்த குணத்தின் சொரூபமாக மாறி கொடுங்க. உங்க மனதால் அந்த எண்ணங்களின் மூலமாக, உள்ளுணர்வின் மூலமாக, சுத்தமான மனோபாவத்தின் மூலமாக, நல்லெண்ணங்களின் அதிர்வலைகள் மூலமாக அந்த சக்திகளை தானம் கொடுங்க. அமைதியே இல்லைன்னா அமைதி சொரூபமா ஆகிட்ட, இந்த அமைதியின் பிரபாவத்துல அவங்க வரப்போறாங்க. அந்த ஆத்மாவுக்கு உண்மையான அமைதினா எப்படி இருக்குன்னு அனுபவம் பண்ணட்டும். அப்படி கொடுங்க. சூப்பர் இல்ல. ஒரு கடை திறக்கிறாங்க, ஸ்வீட்டு கடை திறக்கிறாங்கன்னா ஃப்ரீயாவே கொடுப்பாங்க முதல் நாள். எதுக்கு? நீ நிறைய கடையில வாங்குறதான், இதை டேஸ்ட் பண்ணிப்பார். அந்த மாதிரி நீங்க கொடுங்க. நீ இதுலயே இருக்கிற, இது பண்ணாதான் காரியம் நடக்கும்னு நினைச்சிட்ட, அமைதியாவும் காரியம் நடக்கும்ன்றத அவங்களுக்கு நிரூபிச்சு காட்டுங்க. தெய்வீக குணத்தை வெளிப்படுத்துங்க. அந்த தூய எண்ணம் தான் இருக்கணும். அது இப்படி இருக்கிறாங்களேன்ற எண்ணமே வரக்கூடாது. நல்ல எண்ணம், அது நல்ல ஆத்மா மறந்து இருக்குது, தூங்கிட்டு இருக்குது, அதுக்குள்ள இருக்கிற தெய்வீக குணத்தை தட்டி எழுப்புறோம். வேலைதான் நம்ம பண்றோம். எப்படி தட்டி எழுப்புறோம்? ஒரு விளக்கு எரியலைன்னா எப்படி இந்த விளக்கின் மூலமாக, எரியிற விளக்கின் மூலமா அதை எரிய வைக்கிறோம். அது மாதிரி தெய்வீக குணங்களை ஜோதியா எரிய விட்டு அந்த ஜோதியை ஏத்துங்க, தெய்வீக குணங்களை உருவாக்குங்க. இந்த சக்திகளின் தானம் செய்யுங்க, சுத்தமான எண்ணங்களின் அதிர்வலைகள் மூலமாக. அதே மாதிரி நீங்க செய்யற உயர்ந்த காரியத்துல அந்த தெய்வீக குணங்கள் வெளிப்படணும். அந்த மாதிரி குணமூர்த்தியாகி மற்றவர்களும் அந்த குணத்தை தாரணை பண்றதுக்கு உங்க நடத்தையின் மூலமாக உதவி செய்யுங்க. உங்களை பார்த்து அவங்க மாறுவாங்க, உங்களை பிடிக்கும். உங்களை பிடிக்குது ஒருத்தங்களுக்குனாலே உங்களுடைய குணத்தை அவங்க கிரகிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். அந்த குணத்தை தாரணை பண்றதுக்கு உதவி செய்யுங்க. இந்த குணத்துல இருந்தா எல்லா காரியமும் நடக்கும்ன்றத அவங்களுக்கு தெரியணும். உங்களை பார்த்தாலே எல்லாருக்கும் பிடிக்குது இல்ல, அந்த மாதிரி அவங்கள மாத்துங்க. அதனால இந்த தெய்வீக குணத்தை மற்றவங்களுக்கு தாரணை செய்யணும், மற்றவர்களுக்கு தானம் செய்யணும் அப்படிங்கிற விதியின் மூலமாக இந்த சங்கமயுகத்தின் லட்சியம் என்னது? பரிஸ்தாகிறது, தேவதையாகிறது. இந்த சங்கமயுகத்துடைய லட்சியம் ஈஸியா எல்லாருக்கிட்டையும் வெளிப்படையான ரூபத்துல தெரியும். என்னது? உங்க நடத்தையில தெரியும். இவங்க தான் நாராயணன், டவுட்டே கிடையாதுன்ட்டு. எப்படி தெரியும்? உங்களுடைய நடத்தை பார்க்கும்போது. சோ பாபா உள்ள சொன்னாரு உங்களுக்கு ஓட்டு போடுவாங்கன்ட்டு. எப்ப ஓட்டு போடுவாங்க? கொஞ்சம் கூட விகாரம் இல்லாதவங்க, கொஞ்சம் கூட உனக்கு சுயநலமே இருக்காதா, அந்த மாதிரி ஞான யோக நிலையில இருக்கிற குழந்தை, அந்த ஞான யோக இருக்கிற குழந்தை தெய்வீக குணங்களின் சொரூபமா இருக்கும். சோ இப்பவே நீங்க லக்ஷ்மியா இருக்கிறது எல்லாருக்கும் தெரியும். லக்ஷ்மி தான்ப்பா வேற உடம்புல இருக்கிறாங்க. ஒரு மாதாஜி சொல்றாங்க, கூப்பிட்டு, பிரதர் அந்த மாதாஜி இருக்கிறாங்க பாங்க, அவங்களுக்குள்ள சோல் இருக்குது, ஆத்மா, அசுத்தமான ஆத்மா இருக்கு, திருஷ்டி கொடுங்க அப்படின்றாங்க.
அந்த ஆத்மாவுடைய ஏதோ ஒரு நடத்தையை பார்த்து அதுக்குள்ள ஒரு அசுத்தமான ஆத்மா இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா உங்களுடைய தெய்வீக நடத்தையை பார்த்து இவங்க தான் லக்ஷ்மின்னு மத்தவங்க கிட்ட அவங்க பேசணும். இந்த மாத்தாஜி இருக்கிறாங்களோ அவங்கதான் லக்ஷ்மி, பாத்துக்கோங்க அப்படி சொல்லணும். அந்த மாதிரி வெளிப்படையான ரூபத்துல தென்படணும். அப்ப அவங்க என்ன லக்ஷ்மின்றாங்க. ஆனா அவங்க கிட்ட நீங்க பழகிட்டு வந்தோடனே அவங்க சொல்லணும், நான் கூட ஏதோ நினைச்சேன், நிஜமால அவங்க லக்ஷ்மி தான் அவங்களுக்கு சொல்லணும். அந்த மாதிரி இந்த தெய்வீக குணத்தை கொடுக்கறதுல சலிச்சே போகாதீங்கன்றாரு. ஏன்னா சேவை இதுவும் தான் சேவை. நடத்தின் மூலமா சேவை செய்யறது மிகப்பெரிய சேவை. மனதின் மூலமாக சேவை செய்யறது, எண்ணங்களின் மூலமா சேவை செய்யறதும். ஸ்லோகன், இந்த பிராமண வாழ்க்கையுடைய உயிர் மூச்சு எது தெரியுமா? சதா குஷி குஷியா இருக்கிறது, ஊக்க உற்சாகத்துல துள்ளி குதிச்சுட்டு இருக்கிறது, சோர்ந்தே போகக்கூடாது. அதுதான் சுவாசம். ஐயோ சோர்ந்துட்டேன், ஐயோ பிராமணன் சாகக்கூடாது, போ சீக்கிரம் முரளி எடு, சீக்கிரம் ஏதாவது சேவை சம்பந்தப்பட்ட விஷயத்துல இருக்கணும். இப்படியே ஏதோ ஒண்ணு எதுவுமே கைக்கு கிடைக்கல, அப்படியே பாப்தாதா போட்டோ முன்னாடி போய் உட்கார்ந்துருக்காங்க. எந்த அளவுக்கு பக்கத்துல உட்கார முடியுமோ அப்படியே பக்கத்துலயே அவர் உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரியே இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி புத்தியே சிந்திக்க முடியாத ஸ்டேஜ்ல அப்படி போய் பக்கத்துல நின்னாது பாருங்க, இந்த வைப்ரேஷன் தெரியும், சூப்பரா இருக்கும். ஸோ ஊக்க உற்சாகத்தோட நான் நாராயணன் ஆக போறேன் அதை திரும்ப திரும்ப உள்ளுக்குள்ள போட்டு அந்த போதை ஏத்தணும். ஓம் சாந்தி. பாபா என்னன்னு சொன்னாரு இன்னைக்கு சொல்லுங்க. நேரத்தை வீணாக்கவே கூடாது. எந்த காரணத்தை கொண்டு நேரத்தை வீணாக்க கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? சேவையிலே மூழ்கி இருக்கணும் இல்லையா? அப்புறம் என்ன சொன்னாரு? இங்க பிராமண குழந்தைங்களை யார் ஆரோக்கியமானவங்க, யார் ஆரோக்கியமற்றவர்கள்? பாபாவுடைய ஞானத்தை யார் சிந்தனை செய்யாத, வாயை அசை போடாத யார் இருக்கிறாங்களோ அவங்க ஆரோக்கியமற்றவர்கள். பாபாவுடைய ஞானத்தை சிந்தனை பண்ணாதவங்க எல்லாம் ஆரோக்கியமற்றவர்கள். சரி, கரெக்ட். அப்ப என்ன பண்ணும், முழு நாளும் இதே சிந்தனை தான் உங்களுக்கு இருக்கும். இந்த சேவை பற்றிய சிந்தனையை தான் முழு நேரமும் உங்களுக்கு இருக்கணும் இல்லையா? அடுத்தது என்ன சொன்னாரு பாபா? அதிகாலையில எழுந்துறீங்க, அன்பா பேசுங்க, அப்பா கிட்ட பேசுங்க. என்ன அப்பாவை முறைச்சிட்டு இருக்கிறீங்க? பாபா சொல்ல, டேய் நான் உன் அப்பாடா இல்ல, மனசுல இருக்கிறதெல்லாம் அன்பா பேசுங்க. முதல் தரமான வியாபாரம் எது? நான் எப்படி இருந்தா என்ன இப்படி ஆக்கலையே, மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கணும் இல்லையா? பாபா பாபா பாபான்னு சொல்லிக்கிட்டே இருங்கன்றார். பேட்சை பார்த்து பாபா பாபான்னு சொல்லிக்கிட்டே இருங்கன்றார். லட்சியம் இல்லையா, நான் இந்த மாதிரி ஆக போறேன்ட்டு. சரி, ஓம் சாந்தி. பாபா சொல்றாங்க, யார் ஞான சிந்தனை செய்து தனது வாழ்க்கையில் மகிழ்ச்சியை அனுபவம் செய்கிறார்களோ அவர்கள்தான் ஆரோக்கியமானவர்கள். யாருக்கு ஞான சிந்தனை நடைபெறவில்லையோ அவர்கள் ஆரோக்கியமற்றவர்கள். பசு உணவு உண்ட பிறகு முழு நாளும் அசை போட்டு கொண்டே இருக்கும். அது வாய் திறக்கவில்லை என்றால் நோய் என்று அர்த்தம். அதுபோல் நாமும் ஞான சிந்தனையை கடையவில்லை என்றால் ஆரோக்கியமற்றவர்கள் ஆகிவிடுவோம் என பாபா சொல்றாங்க. பாபா உருவாகி இருக்கும் பேட்ஜை சதா பார்த்து கொண்டே காரியங்கள் செய்கிறதன் மூலம் லக்ஷ்மி நாராயணன் ஆக போகிறோம் என்ற குஷி எப்பொழுதுமே இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. பாபா சொல்றாங்க, சேவையின்றி இருக்க முடியாது என்கிற குழந்தைகள் தான் பாபாவிற்கு தேவை. நல்ல ஆசிரியராக இருப்பவர்கள் தனக்கு சமமாக பலரை உருவாக்குவார்கள். அதுபோல நாமும் பாபாவின் ஞானத்தை பலருக்கும் கொடுத்து நமக்கு சமமாக உருவாக்க வேண்டும். பாபா சொல்றாங்க, புது புது குழந்தைகள் பழையவர்களை விட முயற்சியின் முன்னால் சென்று கொண்டு செல்கிறார்கள். நல்ல முயற்சி செய்யும் குழந்தைகள்
பாபாவிடம் ஸ்காலர்ஷிப் அடைந்தே தீருவேன் என்று தனக்குள் உறுதியான உறுதிமொழியை எடுத்துக் கொள்ளுவார்கள். பாபா சொல்றாங்க, நாம் சொர்க்கத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். தலை சொர்க்கத்தின் பக்கமும் கால்கள் நரகத்தின் பக்கமும் இருக்க வேண்டும். அந்த கலியுகத்தில் சிறியவர்கள் பெரியவர்கள் அனைவருக்குமே வானப்பிரஸ்த நிலைதான் என பாபா சொல்லியிருக்காங்க. பிரம்ம பாபா சதா சிறு குழந்தை கிருஷ்ணனாக ஆவேன் என்ற போதையில் எப்பொழுதுமே இருந்திருக்கிறார். பாபா சொல்றாங்க, நாம் பாபாவின் ஸ்ரீமத் படி நடப்பதால் தான் அளவற்ற குஷியுடன் உயர்ந்தவர்களாக ஆக முடியும்னு சொல்றாங்க. சுயதர்ஷன சக்கரத்தை சுற்றி கொண்டே இருக்கும் பொழுது உடலை விட்டு உயிர் பிரியணும்னு சொல்லியிருக்காங்க. பாபா சொல்றாங்க, அமித வேளையில் எழுந்து பாபாவுடன் இனிமையாக உரையாட வேண்டும். பாபா, நீங்கள் எப்படி இருந்த என்னை எப்படி ஆக்கிட்டீங்க? பாபா, நீங்கள் எங்களுக்கு அளவற்ற பொக்கிஷத்தை கொடுத்து உங்களுக்கு உலகிற்கே எஜமானர் ஆக்கியிருக்கிறீங்க. நான் உங்களை ஒருபொழுதும் மறக்க முடியாதுன்னு இனிமையாக உரையாட வேண்டும். யார் அசரீரி பயிற்சி செய்கிறார்களோ அவர்கள்தான் கர்மாத்தீத்த நிலையை அடைந்து உயர்ந்த பதவியை அடைவார்கள். நாம் தினமும் சார்ட் வைப்பதால் அதிக முன்னேற்றம் ஏற்படும்னு பாபா சொல்றாங்க. நல்லது. 2வது முரளி. பாபா சொல்றாங்க, நாம் பரமாத்மாவின் சேவையின் பொருட்டு நிமித்தமாக ஆகியிருக்கிறோம். கலியுக உற்றார் உறவினர் என்ன எண்ணங்கள் இல்லாமல் வீண் எண்ணங்களற்ற நிலையில் இருக்க வேண்டும். சேவைக்காக சுத்தமான எண்ணங்கள் வரலாம். பாபா சொல்றாங்க, உற்றார் உறவினர்களுக்கு சேவை செய்யுங்கள். பற்றுதல் என்ற தாக்கம் ஏற்படக்கூடாது. ஆனால் சிலர் இங்கு இருந்தாலும் கர்ம பந்தனத்தில் இருந்தாலும் அதிலிருந்து விடுபட முடியவில்லை என்றாலும் கூட தந்தையின் கைகளை விட்டுவிடக் கூடாது. கைகளை பிடித்திருந்தால் ஏதாவது பதவி அடைந்து விடுவீங்கன்னு பாபா சொல்லியிருக்காங்க. பாபா சொல்றாங்க, சில குழந்தைகளிடம் எந்த ஒரு விகாரமும் இல்லாமல் நல்ல முறையில் சேவை செய்யறாங்க. அவர்களின் நிலை ஞான யோக நிலையாகும். அவர்களுக்கு அனைவரின் ஓட்டும் கிடைக்கும். ஈஸ்வரன் பொருட்டு எண்ணங்களை வீண் எண்ணங்களற்றதாக்கி கொள்ள வேண்டும். பாபா சொல்றாங்க, நாம் கர்மாத்தீத்த நிலையை அடையும் போது எந்த எண்ணங்களும் வராது. அந்த நேரத்தில் கர்மம் அகர்மம் இரண்டிலிருந்தும் விடுபட்டு அகர்மி என்ற நிலையில் இருப்போம் என பாபா சொல்றாங்க. இந்த சங்கம யுகத்தில் நமக்கு எண்ணங்கள் வரும். அந்த எண்ணங்கள் முழு உலகையும் தூய்மையாக்குவதற்கு நிமித்தமாக இருக்க வேண்டும். சத்யுகத்தில் சுத்தமான எண்ணங்கள் வருகின்ற காரணத்தினால் காரியங்கள் செய்தாலும் எதிர் விளைவுகளை ஏற்படுத்தும் காரியமாக இருக்காது. அது அகர்மம் எனப்படுகின்றது. கர்மம் அகர்மம் மற்றும் விகர்மத்தின் ரகசியங்களை பாபா தான் புரிய வைக்கிறாங்க. பாபா சொல்றாங்க, கணக்கு வழக்குகளை முடிப்பதற்காக நாம் இங்கு வந்திருக்கிறோம். இங்கு தண்டனை அடைவதற்கான கணக்கு வழக்குகளை உருவாக்கி கொண்டு செல்வதாக இருக்கக்கூடாது. இந்த காரணத்தினால் நாம் அதிக முயற்சி செய்ய வேண்டும், எச்சரிக்கையுடன் நடக்க வேண்டும் என பாபா சொல்லியிருக்காங்க. நல்லது. வரதானம். பாபா சொல்றாங்க, தெய்வீக குணங்கள் என்ற இனிப்பை அனைவருக்கும் பரிமாறுங்கள் என்றும், எந்த ஆத்மாவிற்கு எந்த சக்தி அவசியமோ அதை தனது தூய மனதாலும் மற்றும் நல் எண்ணங்களின் அதிர்வலைகள் மூலமும் தெய்வீக சக்தியை தானம் செய்ய வேண்டும். மேலும் செயல்களின் மூலம் குணமூர்த்தி ஆகி குணத்தாரணை செய்வதில் உதவி செய்ய வேண்டும். இதன் மூலம்தான் சங்கம யுகத்தின் பரிஸ்தா மற்றும் தேவதா என்பது அனைவரிடத்திலும் எளிதாக தென்படும். ஸ்லோகன். சதா ஆர்வம் உற்சாகத்துடன் இருப்பதுதான் பிராமண வாழ்க்கையின் சுவாசம் ஆகும். நல்லது. ஓம். இன்னைக்கு பக்தி கிளாஸ் ஆக்சுவலாக நேற்று வாணி லேட்டாக போடுறதுனால நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு அதை கண்டினியூ பண்ணி தான் பண்ணுறோம். என்ன அப்படின்னா, பாபா வந்து நம்மளுடைய பிரியதர்ஷன் இல்லையா? ஸோ மிக அழகான பிரியதர்ஷன். பாபா கிடைச்சிட்டா எல்லாமே கிடைச்சிச்சு. பாபா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? அதாவது பாபாவுடைய ஞானத்தை கேட்டு போய் ஒருத்தன் வேதத்தை படிச்சா நல்லா இருக்குதுன்னு அப்படி படிச்சான்னா பாபாவுக்கு நிந்தனை பண்ற மாதிரி. உண்மை கிடைச்ச பிறகு நீ அதை நோன்றனா இது பொய்ன்னு நினைச்சிட்டியா? இதுவும் 10/11 நினைச்சிட்டியா இல்லையா?
அப்படிதான் ஒரு பிரதர் சொல்றாரு, நான் இது இருந்த சங்கர் பார்ட்டிக்கு போனேன், அப்புறம் விஷ்ணு பார்ட்டிக்கு போனேன், இப்ப எல்லாத்துல இருந்து வந்துட்டு நான் செல்ஃப் ரியலைசேஷன் பண்றேன். அவர் என்ன நினைச்சா, இதெல்லாம் ஒரு கோர்ஸுக்குள்ள இருக்கு, அப்படியே முடிச்சிட்டு போய் அவர் உள்ளுக்குள்ள தேடுறாராம். இங்க மட்டும்தான் கிடைக்குதுன்னு தெரியல அந்த ஆத்மாவுக்கு, பாவம் இல்லையா? இப்ப சிவபாபா கிடைச்சிட்டா, அதாவது எண்ணில் அனைத்தும் அடக்கம் அப்படின்ட்டு பக்தியில சொல்லுவாங்க இல்லையா, இந்த மாதிரி பாபா கிடைச்சிட்டா, அவரை பிடிச்சிட்டா எல்லாமே கிடைச்சிச்சு, உலகத்துக்கே அதிபதி ஆயிரும். அப்படி இல்லை அப்படின்னா, ஒரு ராஜாவுடைய மனைவி அந்த ராஜாவுக்கு அடிமையா இருக்கிற ஒருத்தன் கல்யாணம் பண்ணிட்டு போனா அது எவ்வளவு அசிங்கம். அந்த மாதிரி நம்ம பண்றோம்னு அர்த்தம் இல்ல. உலகத்தின் அதிபதி, அவருக்கு நிகர் யாருமே கிடையாது. முஸ்லிம்கள் சொல்லுவாங்க அல்லாவுக்கு நிகர் கிடையாது அப்படின்ட்டு, நிகர் வைக்க கூடாதுன்னு. சோ அந்த நிகரற்றவரே என்னுடைய கணவன், இதுக்கு மேல எனக்கு என்ன வேணும்? அவரை நான் கணவனா அடையணும்னா என்ன பண்ணணும்? உடல் உணர்வை ஃபுல்லா எரிச்சிடணும். அதுல பாத்தீங்கன்னா பக்தியில அதை உல்டாவா காட்டிட்டாங்க. அவர் மனைவியாகி அவர் அப்பா வீட்டுக்கு போக கூடாதுன்னு சொல்லி அதுக்கப்புறம் எரிச்சுக்கிட்டாங்கன்னு. எரித்த பிறகுதான் மனைவியே ஆகுறாங்க இல்லையா? அப்ப அங்க எரிக்கிறாங்க, அங்க சீதையும் அதே மாதிரி போய் நெருப்புல வராங்க. எல்லாம் அந்த நெருப்புல வர்றதுடைய அர்த்தம் என்ன? உடல் உணர்வை எரிக்கிறது. இப்ப பாபா சொல்றாரு, அலௌகிக அதாவது லௌகிக குடும்பத்துக்கும் சேவை செய்யுங்க, ஆனா லௌகிக்க உணர்வோட சேவை செய்யாதீங்க, அலௌகிக்க பார்வையோட சேவை செய்யுங்க. அப்ப அந்த குடும்பத்துல இருக்கிற அந்த கணவன் கிட்ட கணவன்ற உணர்வு எந்த அளவு கட் ஆகுது அது செக் பண்ணும். இவங்க என் கணவன் கிடையாது, சகோதராத்மா சகோதராத்மா சொல்லிக்கிட்டே இருக்கணும். நான் சிவனுடைய மனைவி, இங்க இருக்கிற யாருக்கும் நான் மனைவியும் கிடையாது, அம்மாவும் கிடையாது, குழந்தையும் கிடையாது, எதுவும் கிடையாது. சிவனுடைய மனைவி, என் கணவனே தான் எனக்கு எல்லாமே. கடவுளே, இங்க கணவன் கண் கண்ட தேவனுவாங்க, அங்க கடவுளே நமக்கு கணவனா இருக்காரு. சோ அவர் இருக்கும்போது எனக்கு என்ன வேணும்? அப்ப இந்த குடும்பத்துல நடக்கிற விஷயத்துல ஒரு சின்ன ஆர்வம் உங்களுக்கு வந்தா கூட அவருக்கு துரோகம் பண்றீங்கன்னு அர்த்தம். ஏன்னா என்னுடையதுன்ற உணர்வுல எல்லாம் இங்க பாக்குறீங்க. உலகத்துக்கு நான் ராணி ஆக்கி வச்சேன்னா நீ உட்காந்து எல்லைக்குட்பட்டு, அதுவும் முந்தைய ஜென்மத்து கணவனுடைய குடும்பத்தை பார்த்துட்டு இருக்கிற, இன்னும் சரியா சாகலையா? போய் மறுபடியும் செத்துட்டு வா. செத்ததுக்கு அப்புறம் தான் என் கூட வந்து ஞான நடனம் ஆட முடியும். அதுக்கப்புறம் தானே சிவத்தாண்டவம் ஆடுறாரு அவரு. சோ அப்ப அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நிரம்பிய நிலை. நான் அனைத்தும் நிரம்பி இருக்கிறேன். இப்ப வேலைக்காரன் அடிக்கடி வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்க என்ன கல்யாணம் பண்ணிக்கணும், டேய் முட்டாள், நான் யாரோட மனைவி தெரியுமா? இந்த உலகத்தின் அதிபதியுடைய மனைவி, போட அப்படின்னு துரத்தணும். சோ அது பற்று வரலாம், காமம் வரலாம், பேராசை வரலாம், அகங்காரம் வரலாம். கொஞ்சம் உங்க கவனத்தை அப்படி இழுக்குதுன்னா என்ன அர்த்தம்? வேலைக்காரன் என்ன கல்யாணம் பண்ணிட்டு நீயும் வேலைக்காரி ஆகுன்னு கூப்பிடுறான்னு பதினும். உயர்ந்ததிலும் உயர்ந்த பிராமணன் சிவனுக்கு மட்டுமே மனைவி நாம, சங்கமம் ஃபுல்லாவே. சோ அனைத்தும் சிவனுடைய மனைவினா என்ன அர்த்தம்? அனைத்தும் நிரம்பியவள் நான். எனக்கு என்ன குறை இருக்குது, நான் மத்தவங்களை பார்க்கணும். ஒரு அப்பா மட்டும்தான் தெரியணும். பாபா சொல்றல 5 விகாரங்கள் கொஞ்சம் கூட இல்லைன்னா தான் அவங்க சேவை செய்ய முடியும். எல்லாரும் இவங்க தான் எனக்கு மகாராணி ஆகணும்னு ஓட்டு போடுவாங்கன்றாரு. சிவனை மட்டும் நினைக்கிறவங்களுக்கு தான் ஓட்டு. அப்ப செக் பண்ணணும். எப்படி எல்லைக்குட்பட்ட அரசியல்வாதிகள் வந்து மக்களுக்கு நல்லது செய்வாங்க, ஏன்னா அப்பதான் அடுத்த தடவை இவங்க ஓட்டு போடுவாங்கன்ட்டு. இங்க நாராயணன் முழு கல்பத்திலும் ஒரே தடவை நடக்குது இந்த சங்கமயுகம் வந்து தேர்தல் பிரச்சாரம் மாதிரி. எல்லாரும் எனக்கு திருப்தி இவங்க மேல, இவங்களுடைய ராஜ்யத்துல வர்றதுக்கு நான் தயாரா இருக்கிறேன், இவங்களை தான் ராஜாவாக்கணும் அப்படின்ற அந்த நல்ல எண்ணத்தை ஆசீர்வாதத்தை கொடுக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? கொஞ்சம் கூட விகாரம் பார்வையில, வார்த்தையில, எண்ணத்துல, நடத்தையில இருக்கக்கூடாது. ஒரு சின்ன பற்று, சின்ன சுயநலம் கூட இருக்கக்கூடாது. ஃபுல் ஆத்ம உணர்வு. பாபா இன்னைக்கு சொல்லியிருக்கல, ஆத்ம உணர்வு. சின்ன ஒரு விகாரம் வந்தா கூட நீ தேக உணர்வுல இருக்கிறன்னு புரிஞ்சுக்கோ. நீ என்னென்னமோ பாவம் பண்ணிருக்க, அதிக பாவத்தை நீ தான் செஞ்சிருக்கிற, பயங்கரமான குப்பை நீ தான். தப்பிக்கிறதுக்கு ஈஸியான வழி சொல்லி இருக்கிறோம். சங்கம் யுகம் மட்டும் கண்ணை மூடிக்கோ, கலியுகமே உன் கண்ணுக்கு தெரியக்கூடாது, ஆத்மா தான் தெரியும். இதுவே உனக்கு பரந்தாமம் தான், வெறும் ஆத்மா. ஆனா ஒரிஜினல் பரந்தாமத்துக்கு போறதுக்கு இன்னும் தகுதி அடையல.
ஸோ தூய்மை ஆக்கு வைப்ரேஷன், அதை தூய்மையாக்குற மிகப்பெரிய பொறுப்பு கொடுத்துருக்காரு. அதுக்கு என்ன பண்ணும், ஒரு சின்ன வீண் விஷயம் கூட உள்ள வரவிடக்கூடாது. நீங்க குடும்பத்துல இருந்தாலும் சென்டர்ல இருந்தாலும் பிரச்சனை வரும். நிறைய குடும்பத்துல ஒரு விதமான பிரச்சனை, அங்கேயும் பிரச்சனை வரும். ஆனா எதையுமே புத்திக்குள்ள போடக்கூடாது. அப்பா அந்த ஒருவருடைய நினைவுல இருக்க பயங்கர குஷியா இருப்பீங்கன்றாரு. அந்த நினைவை மறந்துட்டாலே போச்சு இல்லையா? சோ பாக்குறவங்க எல்லாருக்கும் பாபா வரதானத்துல சொல்றாங்க, வெளிப்படையாவே இவங்கதான் லட்சுமின்னு தெரியணும். உருவம் மட்டும் தான்ப்பா இல்ல, மற்றபடி நடத்தை கிளியரா தெரியுதுப்பா. நம்ம அந்த குல்ஜார் தாதி சின்ன வயசுல பாபா வரும்போது கிளியரா தெரியுது இல்ல, இது குல்ஜார் தாதி பேசல, வேற ஒருத்தங்க பேசுறாங்கன்ட்டு. அந்த மாதிரி இது அந்த சரவணன் கிடையாது, 2 வருஷம் முன்னாடி பார்த்த சரவணனே கிடையாது, சுத்தமா வேற யாரோ. இது கண்டிப்பா லட்சுமி தான். ஏதோ ஒரு ஆத்மா, தேவ ஆத்மா உள்ள பிரவேசம் ஆயிடுச்சுன்னு நினைக்கணும். அத லட்சியமா வைங்க. என் மனைவி கிட்ட பேசிட்டு இருக்கிறன்ற உணர்வு உங்க கணவனுக்கு வரக்கூடாது. என் அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கிறன்ற உணர்வு உங்க குழந்தைக்கு வரக்கூடாது. ஏதோ ஒரு தேவதை, உலகத்தின் தாய் கிட்ட நான் பேசி, சோ அத லட்சியமா வைங்க. அதுக்கு என்ன பண்ணும், அனைத்தும் நிரம்பிய நிலை. உலகத்துல எனக்கு நிரப்ப எதுவுமே கிடையாது, கொடுக்கறதுக்கு தான் என்கிட்ட இருக்குது, வாங்குறதுக்கு எதுவும் இல்லை. இந்த உலகத்துல என்ன இருக்குது நான் வாங்குறதுக்கு? கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். என்னது, தெய்வீக குணத்தை, தெய்வீக பார்வை. அந்த இனிமையான வார்த்தை, இவ்வளவு இனிமையான வார்த்தை நான் இது வரைக்கும் கேட்டதே இல்லைன்னு சொல்லணும். இத லட்சியமா வைங்க. நான் நிரம்பி இருக்கிறேன். ஏதோ ஒண்ணு இப்படி போகுது, இப்படி பார்க்கணும், பார்க்க தேவையில்லை. நான் நிரம்பி இருக்கிறேன். அதை பார்த்துதான் எனக்குள்ள நிரப்பிக்கணும்லாம் எனக்கு இல்லை. நிரம்பி இருக்கிறேன். இல்ல இங்க பாரு, பொன்மான் சீதை ஏமாத்திச்சுல, பொன்மான், எல்லாம் பொன்மான், எல்லாமே பொய்மான். இதை ஏமாறாம இருக்கிறதுலதான் இருக்குது. நான் தனியா இல்லை, எப்பவுமே சிவனோட இருக்கிறேன். எப்பவுமே சிவனோட இருக்கிறேன். குழுவுல இருந்தாலும் அவரோட தான் இருக்கிறேன், தனியா இருந்தாலும் அவரோட தான் இருக்கேன். குழுவுல இருந்தாலும் நான் ஒன்னும் அவங்களோட இல்லை, அந்த ஒரு சிவனோட தான் இருக்கிறேன். தனியா இருந்தாலும் அவரோட தான் இருக்கோம். நாளைக்கு உலக விநாசத்துல எங்க மாட்டாலும் அவரோட தான் இருக்கிறேன். இப்பவுமே அவர் தான் எனக்கு பாதுகாப்பு, அப்பவும் எனக்கு அவர் தான் பாதுகாப்பு. சோ அந்த குஷி, உயிர் மூச்சுன்றார், ஊக்க உற்சாகம், இந்த குஷியாக அந்த ஒரு பாபா மேல அப்படி ஒரு காதல்ல இருக்கணும். சோ இதுதான் இன்னைக்கு பிராக்டிஸ். எவ்வளவு நேரம் இந்த பிராக்டிஸ்ல இருந்தா, அதுவும் இன்னொன்னு, துக்கம் யாருக்காவது கொடுத்துருக்கிறேன்னா அதை செக் பண்ண சொல்றாரு இல்லையா? அப்ப என்ன பண்ணும், திரும்ப இவங்க நல்லா இருக்கணும், அந்த எண்ணம் உங்ககிட்ட இருந்து ஆட்டோமேட்டிக்கா வந்துகிட்டே இருக்கணும். எதிர வரவங்க இப்ப ஒருத்தர் ஒரு பொருளை எடுத்து கொடுக்குறாங்க அப்படின்னா பார்க்காம கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. யார் வந்தாலும் அவங்களுக்கு அந்த பொருளை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதே மாதிரி இங்க என்னது, இவங்க நல்லா இருக்கணும். என் எதிர இருக்கிறது மனிதரா இருந்தாலும், விலங்கா இருந்தாலும், தாவரமா இருந்தாலும், பஞ்ச தத்துவம் இருந்தாலும் நல்லா இருக்கணும். இப்ப கனவுலையுமே அந்த மாதிரி நல்லா இருக்கணும்ன்ற எண்ணம் வந்துருச்சுன்னா மிகப்பெரிய நிலையை அடைஞ்சிட்டீங்கன்னு அர்த்தம். ஓம் சாந்தி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா.